யார் தாரகன் ஒரு பக்கம் அழறான், சிங்கமோகன் ஒரு பக்கம் அழறான், ஓன்னு கண்ணீர் விட்டு அழுது. இப்படி அழுத உடனே என்ன ஆயிற்று, மிக நீண்ட நேரம் அழுத உடனே சிவபெருமான் சோதிக்கிறதுக்காக வர்றார். ஒரு கிழ வேதியர் வடிவத்தில் வந்து கேட்கிறார், ஏண்டா அழறீங்க அப்படின்னு. எங்களுடைய 6 அண்ணன் எரிஞ்சு போயிட்டான், இந்த நெருப்பில் எங்களால் அழுகையை நிறுத்த முடியல. அப்போ சிவபெருமான் சொன்னார், போனது தான், அதெல்லாம் மாற்ற முடியுமா? சரி, இங்கே இவ்வளவு தூரம் கடுமையாக யாகம் பண்ணியிருக்கீங்க, இந்த யாக பலனுக்குன்னு ஒரு புண்ணியம் உண்டு, நான் வேணா ஒன்று பண்ணுறேன் உங்களுக்காக. என்ன? இந்த யாக பலனுக்கு ஒட்டுமொத்தமான பலனாக உங்க 2 பேருக்கும், எஞ்சி இருக்கக்கூடிய உங்க 2 பேருக்கும் இவ்வளவு பலனும் கிடைக்கும்படியா நான் ஏற்பாடு பண்றேன். இது ஒரு பக்கம். இல்லைன்னா அவ்வளத்தையும் நீங்க விட்டு கொடுக்க தயாரா இருந்தா, இந்த யாகத்தின் ஒட்டுமொத்த பலனையும் நீங்க விட்டு கொடுக்க தயாரா இருந்தா, அதை பயன்படுத்தி உங்க அண்ணன் சூரபன்மனை எழுப்பி தரேன். உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், உங்க அண்ணன் சூரபன்மன் வேணும்னா இந்த யாகத்தோட பலன் போயிடும், இந்த யாகத்தோட பலன் வேணும்னா உங்க அண்ணன் சூரபன்மன் போயிடுவான். என்ன வேணும்னா, அதான் அந்த 2 பேர்ட்ட இருக்கிற ஆச்சரியம், சகோதர பாசம். எங்களுக்கு யாக பலனே வேண்டாம், சூரபன்மன் வேண்டும். சிவபெருமானே வியக்கிறார், என்ன இந்த பசங்களுக்குள்ள இப்படி ஒரு பாசம், எவ்வளவு அன்பா இருக்கான் ஒத்தனுக்கு ஒருத்தன். இவ்வளவு யாகத்தின் பலனை இழந்தா கூட சூரபன்மனைத்தான் உயிரோடு அடைய வேணும்னு நினைக்கிறான். அப்ப இது உண்மையிலே ஒரு அன்பு உடைய ஒரு குடும்பம் தானே. அவர் யாகத்துல கங்கையை விட்டார், யாகத்தை அவிழ்ந்தது, சூரபன்மன் உயிரோட எழுந்து நின்னான். 3 பேரும் ஒருவரை ஒருவர் கண்ணீர் விட்டு தழுவி கொண்டார்கள். சிவபெருமான் உடனே சிவனாகவே வெளிப்பட்டு சொன்னார், அப்பா சூரபன்மா, நீ கடுமையா யாகம் பண்ணினே, உண்மையிலே இவ்வளவு தூரம் ஏகாகிர சித்தத்தோட யாரும் பண்ண முடியாது, வைராகியத்தோடு பண்ணினேன். நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கிறேன். 1008 ஹோமகுண்டங்களை நீ இட்டமையினாலே 1008 அண்டங்களும் உனக்கு சொந்தம். 108 ஹோமகுண்டங்களை அமைத்ததனாலே 108 யுகங்கள் நீ ஆளுவதற்கு நான் வரம் கொடுக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன், காலம் அப்படிங்கிற ஒரு எல்லை இருக்கு. 108 யுகங்கள் நீ ஒருவனே 1008 அண்டங்களை ஆழ்வாய். நீ ஒருவன் உன் உயிரை விட்டு விட்டதாலே நீ ஒருவனே தலைவனாக இருப்பாய், இவர்கள் எல்லாரும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். நீ ஒருவன் 108 யுகங்கள் 1008 அண்டங்களையும் ஆளுவாய். ஒரே ஒரு நிபந்தனை, ஏவிலாத நம் சக்தி அல்லால் என்னுடைய சக்தியை தவிர வேற எதுவும் உன்னை வெல்லாது. அது ஒண்ணு மட்டும் உன்னை வெல்லும், வேற எதுவும் உன்னை வெல்லாது. இந்த வரத்தை கொடுத்தேன், பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் மறைஞ்சிட்டார். உடனே எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி, 3 எழுந்தார்கள், தழுவினார்கள். அதுக்கு சுக்கராச்சாரியார் வந்தார், அப்பா நீ இனி காலத்தை கடத்தக்கூடாது, நீ பூவுலக ஆட்சியெல்லாம் பெற்றா போராது, 1008 அண்டத்தையும் பெற்றா போராது, தேவலோகத்தை கைப்பிடிக்கணும். முதல்ல தேவலோகத்தை ஆட்சியும் உங்ககிட்ட வரணும், நீ நேரா படையெடுத்து கொண்டு தேவலோகத்துக்கு புறப்படு அப்படின்னு ஒரு யோசனையை சொன்னார் சுக்கராச்சாரியார். அவ்வளவுதான், உடனே நேரா படை மேல் நோக்கி புறப்பட்டது. சூரபன்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் எல்லாம் மேல் நோக்கி புறப்பட்டான். அப்ப தாரகன் சிங்கமுகன்ட்ட கன்சல்ட் பண்ணா, முதல்ல யார தேவலோகத்துல போய் நம்ம மடக்கலாம், குபேரனை கொள்ளையிடுறான். ஏன், பவருக்கு வந்த உடனே பணத்துல தான்டா குறி வைக்கணும், மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்தா போறோம், நேரா குபேரனை பொட்டலம் கட்டுறான் முதல்ல அப்படின்னா. இதுல என்ன பியூட்டின்னா, இவன் மேல போனா குபேரன் என்ன பண்ணிருக்கிறான்னா, அவனுடைய பண்டகசாலையை பூட்டி சாவியோட வெளியே நின்னான். என்ன நிக்கிறேன்னா, உங்ககிட்ட கொடுத்துட்டு கீழே போலாம்னு வெயிட் பண்றேங்க. ஏன், எதுக்கு நமக்குள்ள அனாவசியமா தகராறு, இந்த வம்பே வேண்டாம், இந்தாங்க உள்ள இருக்கிற அவ்வளவு ட்ரெஷர் சொத்துக்களுடைய சாவி இருக்கு, புடிங்க, என்ன உயிரோட விடுங்க. குபேரன் போயிட்டான். அடுத்தது என்னடா பண்றது அப்படின்னா, இப்படி வரிசையா தேவலோகத்துக்குள்ள பொந்து யமனுடைய உலகம், வாயுனுடைய உலகம், வருணனுடைய உலகம், ஒரே ஒரு பையன் லேசா எதிர்த்தான். யாரு? அக்னி. அக்னி மட்டும் லேசா எதிர்த்த உடனே அவனையும் தாரகன் அடிச்சு வீழ்த்தி, சிங்கமுகன் அடிச்சு வீழ்த்தி, இவளை என்னென்ன மாதிரி அமக்கலம் பண்றாங்களா. பிரம்மா முதல்ல திருமாலுடைய உலகத்துக்குள்ள போனானா தாரகன். ரொம்ப அழகா கற்பனை பண்ணுவார், அந்த புராணம் எழுதுகிற போது கட்சியப்பர் கொஞ்சம் நகைச்சுவா சொல்வார். நீங்க தவறா நினைக்க கூடாது, சைவ நூல்ல பெருமாளுக்கு 2ஆம் இடம் தான் இருக்க முடியும், வைணவ நூல்களில் பார்த்தா சைவத்துக்கு 2ஆம் இடம் தான் இருக்கும். ஏன், அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. இந்த சைவ வைணவ காழ்ப்பு பகை எப்போவுமே உலகத்தில் இருந்துகிட்டே இருந்தது, எவ்வளவு பெரிய ஞானம் வந்தாலும் அது உள்ளேருந்து போகாது. ஸோ இங்க திருமாலை 2ஆம் பட்சமாக பேசுறது சைவ நூலில் தவிர்க்க முடியாது. எப்படின்னா, உள்ள நுழைஞ்சாராம் யாரு? தாரகன். அவர் படுத்திருந்த பார்க்கிறத சலபுலான்னு கலக்கினானாம். அவர் படுத்திருக்கிறார், லக்ஷ்மி தேவி பாதம் வருடி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த தாரகன் உள்ள வந்த உடனே பயந்து போய் லக்ஷ்மி எழுந்தாளாம். கிண்டல் பாருங்க, நாராயணர் உடனே பட்டு பீதாம்பரத்தால் இப்படி ஒத்திக்கிட்டே சொன்னாராம், பயப்படாத பயப்படாது. ஏன், பயப்படுறதுக்கு நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற, பயப்படாது பயப்படாது அப்படின்ட்டு. ஒன்றும் கவலைப்படாது, யார் வந்தாலும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது. தாரகன் உள்ள வந்தா திருமாலை வம்புக்கு இழுக்கிறா, என்ன இங்க படுத்திருக்கிற, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் தெரியும் இல்லையா அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சான். அவன் நீ யாரு என்னெல்லாம் கேட்கல, கோபத்தில் கையில் இருக்கிற சக்கராயத்தை எடுத்து ஏவுறதுன்னு சொல்லி அந்த சக்கராயத்தை ஏவுனாரா. அவன் எப்படி பார்த்தான், ஆஹா
என் செயினுக்கு ரொம்ப நாளாக டாலர் இல்லைன்னு நினைச்சேன். அருமையான டாலர். ஏன் பவருக்கு வந்ததுக்கப்புறம் டாலரில் தான் எல்லாம் இருக்கணுமே ஒழிய மற்றதெல்லாம் சாதாரணமாக மதிக்க முடியாதுல்ல, எல்லாம் இன் டாலர் தானே. டாலர் கொண்டா அப்படின்னு நேராக டாலரை வாங்கி அப்படி பதக்கமாக மாட்டிக்கிட்டானா. இப்போ திருமாலுக்கு என்னடா சங்கடமாயிடுச்சுன்னா, நாம் சக்கரை இல்லாமல் வெளியே போனால் நம்மளை அடையாளமே தெரியாது. இல்லை அவருடைய ட்ரெஸ்ஸுன்னு போகும்போது சக்கரத்தோடு தான் போகணும். மெதுவாக தாரகனை பார்த்து, யாருப்பா நீ அப்படின்னு. நாங்களா காசிபருடைய குமார். காசிபர் பிரம்மாவுடைய பிள்ளை, பிரம்மா என்னோட பிள்ளை. அப்படி பார்த்தா நீ எனக்கு பேரன் மாதிரி உட்காருன்னாரா. இந்த உறவெல்லாம் அப்போ தெரியலையோ. சரி, என்ன இருந்தாலும் குடும்பத்தில் தாத்தான்னு ஒரு மரியாதை வந்துருச்சு. அதனால நான் உங்ககிட்டேருந்து இந்த சக்கரத்தை வாங்கினா நல்லா இருக்காது, இருக்கட்டும் உங்ககிட்டே இருக்கட்டும், கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு தாரகன் திருமால்கிட்ட சக்கராயத்தை கொடுத்துட்டு அடுத்தாப்புல சத்தியலோகத்துக்குள்ள போனானா. பிரம்மா ரெடியா இருந்தாராம். எப்படி? அவர் அங்கேருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இவங்க வருவாங்கன்னு அவருக்கு தெரியுமா. அப்படி எட்டி பார்த்தவர் அவன் வரும்போதே ஜெய விஜயி பவ சௌக்கியமா ஆசீர்வாதம் இங்கேருந்து அனுப்பிச்சாச்சு. இந்த வம்பே வேண்டாம், இவங்க உள்ள வந்து கலாட்டா பண்ணி எதுக்குன்னு இங்கேருந்து ஜெய விஜயி பவ சௌக்கியமா இருங்கப்பா, அவங்களுக்கு ஒரு குறையும் வராது. இவர் யாருனா? இவர் இன்னொரு தாத்தானா. சரி விட்டு. இந்திரனை போடுறான். அவன் எப்போவோ தப்பிச்சு போயிட்டான். தலைவர்னா அப்படி இல்லை இருக்கணும், தான் தப்பிக்கிற ஏற்பாடு கரெக்டாக பண்ணிடணும். இந்திரன் எஸ்கேப் ஆகி அவன் பாட்டுக்கு டக்குன்னு அப்படியே புறட்டு போயாச்சு. இப்போ தேவலோகம் தலைமை இல்லாமல் இருக்கு. என்னன்னா மற்ற தேவர்கள் வாயு, வருடன், வக்கினி எல்லாரும் பூர்ணகுமம் கொடுத்து வரவேற்றான். எப்படி? தேவலோகம் முழுக்க போஸ்டர் போட்டுக்கிறான். ஒரு கற்பனை தான். எப்படி? வாருங்கள் 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 வாருங்கள். என்ன அர்த்தம்? வாருங்கள் வாருங்கள். இருப்பது கொஞ்ச காலம், வார முடிந்தவரை வாருங்கள் 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 அப்படின்ட்டு. எவ்வளவு வார முடியுமா வாரிக்குங்கப்பா எல்லாரும் அப்படின்னு. நீங்க ஒரு பெரிய ஆச்சரியம். கதை மாறும், பெயர் மாறும், காலம் மாறும், சம்பவங்கள் மாறுவதில்லை. காரணம், மனிதனுடைய மன அழுக்கு மாறுவதில்லை. எனவே எந்த சம்பவங்களும் எந்த நூற்றாண்டிலும் மாறுவதே இல்லை. அதான் புராணங்களுடைய வலிமை. மனித மரத்திலே இருக்கிற அழுக்கு என்ன என்பதை பட்டவர்த்தனமாக புராணங்கள், இதிகாசங்கள் படம் பிடித்து காட்டுகின்றன. எல்லா காலங்களிலும் நல்ல மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், எல்லா காலங்களிலும் வன்முறை மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு இடையிலான போராட்டம் எல்லா காலத்திலும் நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. இந்த தேவ அசுர யுத்தம் நின்றதாக என்றைக்கும் வரலாறு இல்லை. இந்த கோட்பாடுகளைத்தான் புராணங்கள் நமக்கு வற்புறுத்தி சொல்லுகின்றன. இவ்வளவு நல்ல கஷ்யபர் பிள்ளையா பிறந்த சூரபன்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் எவ்வளவு ஒரு அநியாயமான அக்கிரமமான ஒரு இயல்புடையவர்களாக தங்களை அமைத்துக் கொள்ளுகிறார்கள். இதான் இங்க புராணத்தில் இருக்கிற ஒரு ஆச்சரியம். எல்லாரும் சேர்ந்து அந்த தேவலோகத்தை முற்றிலும் கைப்பற்றி விட்டார்கள். அதன் பிறகு நகரத்தை அமைத்து வீர மகேந்திரபுரம்னு ஒரு நகரம் இவனுக்கு அமைத்து கொண்டான். ஆசுரம் அப்படின்னு ஒரு நகரத்தை அமைச்சான். ஒவ்வொரு தம்பிக்கு ஒவ்வொரு பகுதி. இந்த ஜியலாஜிக்கலாக எப்படி இந்த கதையினுடைய அமைப்பு வரும்னு கேட்டிங்கன்னா, இந்தியா, அதுக்கப்புறம் தென்னிலங்கை, இலங்கைக்கு அந்த அப்பல 7 தீவு இருந்தது. அந்த 7 தீவில் ஒரு தீவு தான் வீரமகேந்திரபுரம் என்பது அந்த கணக்கு. அவைகள்லாம் ஒரு காலத்தில் இருந்து கடல்கோளில் அழிந்து போன சுனாமி மாதிரி அப்போ என்னமோ ஒன்று வந்தப்போ அது அழிந்து போயிருக்க வேணுங்கிறது கணக்கு. அந்த இலங்கைக்கு அப்பால் இருக்கிற தீவு தான் வீரமகேந்திரபுரம் என்று ஒரு கணக்கு இருக்கு. சரி, அந்த மாதிரி ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணி அங்கே அருமையான ஒரு ஆட்சி, சிறந்த ஒரு ஆட்சி, எல்லா தேவர்களும் பயப்படும்படியான ஆட்சி. நான் அன்னைக்கே திருப்புகழ் சொன்னேன். நெறி தவறி அலறி மதி நடுவன் மக பதி முளரி நிருதி நிதி பதி கரிய வனமாலி அவனிவர்கள் அலைய அற சுரிமை பூரி நிருதன் ஒரு மர அயிலை விடுவோர். நெறி தவறி அலறி மதி, நெறி தவறி யாரும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க முடியாது. எல்லாம் என்னன்னா எல்லாரையும் குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி துன்பப்படுத்தி அப்படி ஒரு வகையான கொடுங்கோல் ஆட்சியை சூரபன்மன் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். வாரியார் ரொம்ப அழகா சொல்வார். இந்த இடத்தை எல்லாம் கூப்பிட்டானா எல்லாரும், யார் நீ? வாயு. என்ன வேலை உனக்கு? காத்தடிக்கிறது. மெதுவாக அடிக்கணும், வேகமாக இந்த ஊரில் அடிக்கப்படாது, ஜன்னல்கள்னால உடையப்படாது. போ அந்த. நீ யார்? வருணன். தெருவெல்லாம் தண்ணி தெளிச்சுட்டு போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. அப்படி அசுர தேவர்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துட்டு யமன் உள்ள வந்தானா. இந்த ஊருக்குள்ளேயே வராது. இந்த ஊர்ல மரணமே வரக்கூடாது, யாருக்கும் நிறைய திரை மூப்பு வரவே கூடாது, இந்த பக்கம் எட்டியே பார்க்காது. அப்புறம் ஒவ்வொருக்கும் ஒரு இயல்பு இருக்கு இல்லையா. சூரியன் இப்படி வான் வழியா கூப்பிடுறாங்க, இன்னும் மேல் வழியா போயிட்டு இருக்கிறான், தெரு வழியா போச்சு. இன்னும் தெரு வழி, அதெல்லாம் சொன்னதுதான். மேல் வழியெல்லாம் போகக்கூடாது, கீழே இறங்கி போ, செருப்படம் போற நடந்து போ அப்படின்னா. அப்படி எல்லாரையும் தன்னுடைய அந்த அகங்காரத்தின் மூலமாக சூரபன்மன் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் அந்த அசுர இன வரலாறு பெருசா போகும். எல்லாம் சொன்னா மணிக்கணக்காக சொல்லணும். எதுக்கு அசுர இனத்தை பற்றி சொல்லிக்கிட்டு? நமக்கு தெரியாத அசுரர்களா?
அப்புறமா அதையும் நம்ம சொல்லி வில்வலன் வாதாபி அதெல்லாம் தோன்றி முனிவர்கள் எல்லாம் தொந்தரவு பண்ணி வில்வலன் வாதாபி தோன்றிய கதை. அதில் ஒரு கதை ரொம்ப அழகு. இந்த காவிரி பிறந்ததை பற்றி கந்தபுராணத்தில் தான் வரும். இந்த காவிரி பிறந்ததை ஆக்சுவலாக நம்ம எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்தலைங்க. நீங்கள் ஸ்காந்தம் படித்து பார்த்தா தெரியும். இந்த காவிரி எப்படி தோணுச்சுன்னா, அகத்தியர் கமண்டலத்தில் காவிரியை கொண்டு வந்தார். அதை விநாயகர் பெருமான் காகமாக போய் விரித்தான்னு கதை. இந்திரன் சூரபன்மனுக்கு பயந்து கொண்டு சீர்காழியில் ஒரு மூங்கில் வடிவத்தில் தவம் பண்ணுறான், சிவ பூஜை பண்ணுறான், தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சிவனை நினச்சி நாம் பாவம் பண்ணிட்டோம், கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஒளிஞ்சு சீர்காழியில் ஒரு மூங்கில் வடிவத்தில் இருக்கிறான். இவனை கண்டுபிடிக்க முடியல யாரால? சூரபன்மனால. அவன் உடனே என்ன சொன்னான், இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ இருக்கிறான்னு ட்ரேஸ் பண்ணிட்டான். காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்தா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே, எவ்வளோ சூரப்பனாக இருந்தான்னு காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்தா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தானே. அப்போ பார்க்கறான் உடனே எப்படா இவனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. உடனே ஒரு பிளான் பண்ணான். என்ன பண்ணா, மழை பெஞ்சாதானே மூங்கில் வளரும், அந்த பகுதியில் மழை பெஞ்சாதானே மூங்கில் வளரும். இப்போ இந்திரன் மூங்கில் வடிவத்தில் தானே உட்கார்ந்துருக்கான், அந்த ஏரியாவிலேயே மழை பெய்யப்படாது. சூரபனுடைய உத்தரவு, மழை பெய்யப்படாது. மழை பெய்யலைன்னா தாவரம் எப்படி வளரும், அந்த மூங்கில் எப்படி உயிரோடு இருக்கும், எல்லாம் அப்படி வாடி இருக்கிறாங்க. அப்போ இந்திரன் வருத்தப்படுறான், என்னால் சிவபூஜை பண்ண முடியல, பூக்கள் கூட பறிக்க முடியல, பூ இல்லை, நானும் இங்கே உயிரோட இல்லை, அவ்வளோ வேதனை இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நாரதர் ஏற்பாடு பண்ணி விநாயகரை அனுப்பி அந்த காவிரியை வரவழைச்சார்னு கதை. இல்லை எங்கே நான் வரேன் நீங்கள் கவனிக்கணும். அந்த காவிரிய கமண்டலத்தை கவுத்து அங்கேருந்து அனுப்பிச்சதே எதுக்குன்னு கேட்டா, அது தஞ்சை மாவட்டத்தில் பாய்வதற்காக என்கிற குறிப்பு என்ன, சீர்காழிக்கு காவிரி வரணும் தான் அனுப்பிச்சாருங்கிற குறிப்பு கந்தபுராணத்தில் இருக்கு. அது கர்நாடகாவுக்கு மட்டும் அனுப்பப்படவில்லை, தஞ்சைக்கு அனுப்பப்பட்டதுங்கிற குறிப்பு கந்தபுராணத்தில் இருக்குது சார். இது சுப்ரீம் கோர்ட்டில் வைக்க வேண்டிய ஆர்குமெண்ட். அந்த நதியின் தோற்றமே இந்த பகுதியில் தண்ணீர் பாய்வதற்காக என்ற வரலாறு மிக நீண்ட புராணத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அந்த நதி இங்குள்ள மக்களுக்கும் சொந்தம் என்பதற்கான ஆதாரம் கந்தபுராண நூலிலேயே இருக்கிறது. அது இங்க இருக்கிற இந்த சீர்காழிக்கு வரணுங்கிறதுக்காக தான் அந்த நதி தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி கந்தபுராணத்தில் வருகிற ஒரு அருமையான ஒரு குறிப்பு. சரி வச்சுங்க மனசுல. அப்படி காவிரி புறப்பட்டு அங்கேருந்து வருகிறது. அப்புறம் இந்த வில்வலன் வாதாவி எல்லாம் அகஸ்திய முனிவர் அடக்கி காட்டுகிறார். அப்புறம் மகா சாஸ்தா படலம்னு ஒன்று வரும். அது என்னன்னா, சாஸ்தாவின் பிறப்பை பற்றி வேறு எந்த நூலும் பேசலை, ஆனால் கந்தபுராணம் பேசுது. அது எப்பன்னு கேட்டால், இந்திரன் திருக்கைலாயத்துக்கு போய் சிவபெருமானை கும்பிட போறான். அப்போ இந்திராணி தனியாக இருக்கிறா. நான் தனியாக இருப்பேனே, எனக்கு ஆபத்து வேணுமே, ஆபத்து வருமே, காவல் வேணுமேங்கிறா. நீ கவலைப்படாத, சிவனும் திருமாலும் சேர்ந்தளித்த மெய்யன் யாரு, சாஸ்தா ஐயன் ஐயப்பன், அவன் உனக்கு காவலா இருப்பான். அவன் சகல பூத இந்த உயிர்களுக்கும் பூ உலக உயிர்களுக்கும் காவல் தெய்வம், அவன் உன்னை காப்பாற்றுவான்னு அந்த சாஸ்தாவிடத்துல இந்திராணி ஒப்படைச்சுட்டு மேலே போறான் இந்திரன். இந்த சாஸ்தா பற்றிய வரலாறு கந்தபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான வரலாறு. நான் அதுக்கெல்லாம் நீண்ட விளக்கம் சொல்ல முடியாது. ஏன்னால் என்ன வருது, திருமாலும் சிவனும் சேர்ந்தளித்த மெய்யன்னு வருது. நம்ம பகுத்தறிவாதிகள்லாம் உடனே கேட்பாங்க, திருமாலும் ஆம்பளை சிவபெருமானும் ஆம்பளை, எப்படி சார் இந்த குழந்தை தோணுச்சுன்னு. இது சாதாரண கல்வி அறிவு இல்லாதவனுக்கே தோணும். இதை போய் ஒரு பெரிய கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தத்துவ ரீதியாக பார்த்தா இந்த பாருங்க, சிம்பிளா ஒன்று சொல்றேன். ஒரு ஆண்பால் பெயர் பெண்பால் பெயராக மாறுவதற்கு என்ன வேணும்னு கேட்டா, அரசன் அரசி. அப்ப அரசன் மனைவி யாரு, அரசி. இதே மாதிரி தமிழ்ல எப்படின்னா, எழிலன் எழிலி, பொன்னன் பொன்னி. உடனே மன்னன் மன்னின்னு சொல்லக்கூடாது. மன்னி மன்னனை விட ரொம்ப பவர்ஃபுல். பாருங்க, எழிலன் எழிலன் மனைவி எழிலி, பொன்னன் பொன்னன் மனைவி பொன்னி. அது மாதிரி அரசன் அரசன் மனைவி அரசி. அரண் சிவபெருமான், அரண் மனைவி ஹரின். ஹரிங்கிறத அரனுடைய மனைவி. நீங்க சாக்த வழிபாடு முறையா செய்யறவங்க தெரியும். 4 தேவதை வடிவம் அம்பாளுடைய வடிவம், அதுல 1 மகாவிஷ்ணுடைய வடிவம். அதாவது சக்தி ஆகிய பராசக்தி ஆண் வடிவத்தை மேவி விட்டால் அது திருமாலாகி விடுகிறது. எனவே திருமால் பெண்ணாகி விட்டால் அது பராசக்தியாகி விடுகிறது. ஏகைவ சக்தி பரமேஸ்வரஸ்ய பிரயோஜனார்த்தாய சதுர்வித பூதஹா போகே பவானி புருஷேஷு விஷ்ணு. போகத்தை தருகிற காலத்தில் அது பவானி. அதுவே ஆண் வடிவத்தை எடுத்து விட்டால் நம்மள மாதிரி மேக்கப் போடுறது இல்லை, அது ஆணாக மாறி விடுகிறது. அப்ப திருமால் பெண்ணாக மாறிவிட்டார், அவள் அம்பிகையாக மாறிவிட்டார்.
அதெல்லாம் திருமாலையும் அம்பிகையும் அண்ணன் தங்கைன்னு உறவு முறை வச்சோம். அண்ணனும் தங்கையும் ஒரே ஜாடையில் இருப்பாங்க, ஒரே இவருங்க கருப்பு அவளுங்க கருப்பு, ஒரே இயல்பு அப்படின்ற ஒரு முறை வச்சோம். அதுதான் சிவனுக்கு மனைவி அம்பிகை, அவள் ஆண் வடிவம் எடுத்தால் திருமால், எனவே திருமால் பெண் வடிவம் எடுத்தால் அம்பிகையாகி சிவனுக்கு மனைவி ஆகிறாள். அதில் ஆபாசம் இல்லை, கதையில தப்பு இல்லை, எந்த விதமான அநாகரிகமும் இல்லை. நான் ஐயப்பனை பற்றியே சுவாமியே சரணம்னு பேசி ஒரு ஒலி நாடா வந்திருக்கு, விவரமா அது பற்றிய செய்திகள்லாம் சொல்லியிருக்கேன். இப்ப சுருக்கமா சொன்னேன். எனவே அரண் மனைவி ஹரி, இதை நான் சொல்லல, சொல்றதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? திருநாவுக்கரசர் என்று 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சைவ சமய தலைவராகிய திருநாவுக்கரசர் பாடுகிற போது அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்று பாடுறார். அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. எனவே அரண் மனைவி ஹரி என்று கொண்டால் இந்த ஐயப்பன் பிறந்ததுல எந்த ஆபாசமும் இல்லை, எந்த பிழையும் இல்லை, எந்த குறையும் இல்லை. இந்த மகாசாஸ்தா படலம் எல்லாம் கந்தபுராணத்தில் வருகிற கதை. சூரபன்மனுக்கு ஒரு தங்கை, அவளுக்கு என்ன பேரு? அஜமுகி. அஜமுகிக்கு நல்ல தமிழ் என்ன சொல்லலாம்? ஆட்டு மூஞ்சினி அப்படின்னு சொல்லலாம். முகி, அஜமுகி, ஆட்டு மூஞ்சினி. அவ அங்கேருந்து இப்படி ரொம்ப பெருமையா நடந்து வரா. இப்பதான் இந்திரன் மேல போயிருக்கா, இந்திராணி தனியா உட்கார்ந்துருக்கா. இந்திராணி சிவபூஜை பண்ணிட்டு இருக்கா. அவளை எப்படி பார்த்தா, ஷீ சோ பியூட்டிஃபுல், இவ்வளவு அழகா இருக்காளு. அடுத்தது புத்தி, இவ்வளவு அழகா இருக்கிறவ எங்க அண்ணனுக்கு மனைவியா இல்லையே, எங்க அண்ணன் சூரபன்மாக்கல்ல இவன் மனைவியா இருக்கணும், எதுக்கு இப்படி அனாவசியமா காட்டில் உட்காந்துருக்கான்னு புறப்படுன்ட்டு வந்து எங்க என்ன எங்க அரண்மனைக்கு வா. எவ்வளவு கீழான எண்ணம் பாருங்க. அஜம், நீ இவ்வளவு அழகா இருக்கிற, எங்க அண்ணன் மனைவியா இருக்கணும், புறப்படு அப்படின்னு. இந்திராணி கதற அழ, கையை பிடிச்சி இழுக்க. அப்போ உடனே ஐயனே ஓலம் கையார் செண்டனே ஓலம்னு மகாசாஸ்தாவை கூப்பிட, அவர் வீரமா காலர்னு தன்னுடைய அந்த செக்யூரிட்டி கார்டு அவர் அனுப்ப, அவர் ஒரு வாழை எடுத்துட்டு வந்து இந்த அஜமுகியை பார்த்து விடு அப்படின்னார். விடலை, கையை வெட்டிட்டார். நீ ஏன் பிடிச்சி இழுக்கிற? கையை வெட்டிட்டார். இந்த 2 கை அருந்து ரத்தம் சொட்டுது அஜமுகிக்கு. அவளுக்கு கோவம் வந்துருச்சு, இவளை விட்டுட்டா. நேராக அவங்க அண்ணன் சூரபன்மன்ட்ட போறா. கச்சியப்பருடைய கற்பனை பாருங்க, இந்த 2 கை அருந்து செக்கச்சவேல் ரத்தம் சொட்டுதான், 2 கையும் அருந்து ஓடுறாளாம் வீர மகேந்திரபுரத்துக்கு. அது எப்படா இருக்குன்னா, சூரபன்மன் ஆட்சிக்கு கொள்ளிக்கட்டையை தூக்கி கொண்டு போவது போல இருந்துதான் இந்த பாயத்தோட கற்பனை. ரத்தம் சொட்ட சொட்ட சேப்பா இருக்கிற கையை சூரபன்மன் ஆட்சிக்கு கொள்ளிக்கட்டையை தூக்கி கொண்டு ஓடுவது போல காட்சி அளித்தது. இந்த செய்தி வருது பாருங்க. அஜமுகி வந்து அழுதா, இந்த மாதிரி என் கையை வெட்டி விட்டான். யாரு வெட்டினோம் அப்படின்னு. இவளுக்கு முழு விவரமா சொல்ல தெரியல. அவ சொன்னா, யாரா வெட்டுறேன்னு நான் கேட்டேன். வெள்ளை யானை உடையவருடைய காவலன்னு சொன்னான். ஐயப்பனுக்கு வெள்ளை யானை வாகனம், இந்திரனுக்கு வெள்ளை யானை உண்டு. பை மிஸ்டேக் சூரபன்மன் என்ன நினைச்சுட்டான், ஓ இந்திரனுடைய செக்யூரிட்டி யாரோ வெட்டிட்டான், ஏன்னா அவனுக்கு வெள்ளை யானை இவனுக்கு வெள்ளை யானை. அப்போ ஒண்ணு முடிவு பண்ணா, இந்த இந்திரன் நம்ம விட்டு வச்ச தப்பு, எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான்னு விட்டது பெரிய தப்பா போச்சு. ஏய், படை எடுத்துக்கிட்டு நேரம் மேலே போங்கடா, தேவலோகத்தையே சூறையாட்டுவாங்கடா. தேவலோகத்தில் ஒரு பயம் இனிமே இருக்கக்கூடாது, சூறையாட்டுவாங்க அப்படி. இந்த சூரபன்மாவுடைய மகன் பானுகோபன் என்பவன் படையெடுத்து கொண்டு மேலே போறான். இந்த பானுகோபனுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லணும். அவனுக்கு பேர் பானுகோபன் ஏண்டா வந்ததுன்னா, அவன் சின்ன பிள்ளையா தொட்டில் இருந்தான். பதும கோமலைங்கிற பெண்ணை சூரபன்மன் கல்யாணம் பண்ணி அந்த பொன் வழியா பிறந்தவன் தான் இந்த பிள்ளை. அவனுக்கு இன்னும் பேர் வைக்கல, தொட்டில படுத்துக்கிறான். இந்த சூரியன் என்ன பண்ணா, தெருவழியா போன உடனே இப்ப வீரமகேந்திரன் தெருவழியா போனான் பாருங்க, இந்த பயலுக்கு கண்ணு கூசிருச்சு, தொட்டில தூங்கிட்டு இருக்கிறான். அந்த கண்ணில் அந்த வெப்பம் பட்ட உடனே எந்திரிச்சான் கோவமா, என் தூக்கத்தை எவன்டா கெடுத்தான். அப்பதான் சூரியன் தெருவழியா புஷ்டு வாடா அவன். சூரியனை கொண்டாந்து நிறுத்தின உடனே, என்னடா மூஞ்சில விளக்கெல்லாம் படுது, வெளிச்சம்லாம் படுது, ஏன்டா அந்த வழியா போறேன்னா, ஏதாவது ஒரு வழியா போய்த்தானுங்களே ஆகணும். இவன் தொட்டில் கட்டி வைடான். அவன் ராஜா விட்டு புள்ள, சூரபனுடைய மகன், ஒன்றும் பேச முடியாது, தொட்டிலுங்களை கட்டி வைங்கடான்னா சூரியனை கட்டி வச்சுட்டான். இதில் அவஸ்தை யாருக்கு தெரியுமோ? பிரம்மாவுக்கு. ஏன் பிரம்மாவுக்கு என்ன டியூட்டி தெரியுமோ? டெய்லி சூரபன்மன் அரண்மனையில் போய் பஞ்சாங்கம் படிக்கணும். அது சூரபன்மன் ஒவ்வொருத்தருக்கும் வேலை கொடுத்தான். என்னன்னா, திருமால் தாத்தா எனக்கு எப்பெல்லாம் ஆசீர்வாதம் தேவையோ அப்போ கூப்பிட்டு அனுப்புறேன், வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, நீங்கள் போங்கட்டான். பிரம்மாவை கூப்பிட்டான், நீங்கள் ரொம்ப படிப்பீங்களாமேன்னா. ஆமான்னா, பஞ்சாங்கம் படிங்கன்னு. அப்பவும் பிரம்மா பயந்துகிட்டே கேட்டார், என்ன பஞ்சாங்கம்? பாம்பு பஞ்சாங்கமா வாக்கிய பஞ்சாங்கம்? சூரபன்மனுக்கு அப்போ வித்தியாசம் இல்லை, எப்பப்போ எந்தெந்த பஞ்சாங்கம் படிக்கணும்னு தோணுதோ அப்பப்போ அந்தந்த பஞ்சாங்கம் ரெண்டோடையும் வாங்கன்ட்டான். இப்போ பிரம்மா பஞ்சாங்கம் படிக்கணும்னா சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், நாள், கிழமை கணக்கு இருக்கா? இப்போ என்னடான்னா அந்த பஞ்சாங்கம் செல்லாம போயிடும். பிடிச்சி காலங்கள் கட்டிட்டான் சூரபன்மன் புள்ள. இப்போ பஞ்சாங்கம் படிக்கிற வேலை இவருக்கு போயிடும். அவர் பயந்துகிட்டு மெதுவாக போய், இப்போ என்ன பண்ணுறது? அந்த சின்ன பிள்ளைகிட்ட சூரபன்கிட்ட போய் முதல்ல கேட்டார், இந்த மாதிரி சூரியனை காலங்களை கட்டிட்டான் அவன் பிள்ளை, அதனால் அது இருந்தால், அது இல்லைன்னா பஞ்சாங்கம் பிடிக்க முடியாது, கொஞ்சம் அவனை வெளியில் விட சொல்லு. என் பிள்ளையா பிடிச்சி வச்சுருக்கான். ஆமாம், அவங்ககிட்டே போய்
பிரம்மா பயந்துக்கிட்டே போய் அந்த சூரியனை விட்டா பரவாயில்ல அப்படின்னு அவன் சொன்னான் பாருங்க, நீ யாரு பிரம்மா, அவனை விட்டா நீ என்ன கொடுப்பேன்னா. தொட்டிலே வாங்குறான் சார், தொட்டிலே வாங்க. அவனை வெளியில விட்டா நீ என்ன கொடுப்பேன், நான் என்ன கொடுக்க முடியும், நான் பிரம்மா, என்கிட்ட ஒன்னே ஒன்று இருக்கு, பிரம்மாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் இருக்கு, கீழே வச்சுட்டு போகணும். பிரம்மாஸ்திரத்தை அந்த பிள்ளைகையில கொடுத்துட்டு சூரியனை மீட்டை அழைச்சின்னு போனாராம் பிரம்மா. அவர் பஞ்சாங்கம் படிக்கிற வேலை போயிடுமேன்ற பயத்தில் இந்த பிரம்மாஸ்திரத்தை கீழே வச்சுட்டு புறப்பட்டு போனாராம். அப்பதான் சூரியன் கண்டுபிடிச்சான், என் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டேன். பானுன்னா சூரியன், கோபன்னா கோபித்தவன், சூரியனை கோபித்தவன் பானு கோபன் பேர் வச்சான். அந்த பேர் வச்சதே ஒரு பெரிய காரணம் தான், சூரியனை கோபித்தவன் பானு கோபன் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். அந்த பானு கோபன் இப்ப மேல புறப்பட்டு போனான். எதுக்காக, இந்த தேவலோகத்தை சின்ன பின்னம் பண்ணிட்டு வரம்பார் அப்படின்னு கோபத்தோட மேல போய். இப்ப யார் இருக்கிறா, இந்திரன் மகன் ஜெயந்தன் மட்டும்தான் அங்க இருக்கிறான். அவன் சிக்கிட்டான், மொத்த எல்லாரையும் விட்டுட்டு இந்திரலோகத்தையே கொளுத்தி விட்டு இந்திரனுடைய மகன் ஜெயந்தனை பிடிச்சி செயலில் அங்கேருந்து இழுச்சிட்டு வந்து சூரபன்மா முன்னாடி நிறுத்தி சிறைச்சாலையில் அடைச்சாச்சு. இந்திரன் மகன் ஜெயந்தன் சிறைச்சாலையில் இருக்கிறான். இப்ப தேவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த தேவர்களுக்கு என்ன வேலை கொடுக்கிறது, இப்ப அஜமுகி கை வெட்டி இருக்கு. இந்த நேரத்தில் சூரபன்மனுக்கு கடுமையான கோபம். இந்த அஜமுகி கையை சரி பண்ணும். உடனே ஒரு பிரம்மாவை கூப்பிட்டு இந்த கையை சரி பண்ண சொல்லி, எத்தனையோ இடத்துல எத்தனையோ பிரம்மாவில் ஒரு பிரம்மாவை கூப்பிட்டு இந்த கையை சரி பண்ண சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கோபம். இந்த கையை வெட்டினதை யார் பார்த்தாலும் முதல்ல தெரியணும், யார் உண்மையில வெட்டினான்னு தெரியணும்னு ஒவ்வொரு தேவர்களாக கூப்பிடுறாங்க. யாரெல்லாம் வெளில இருக்கிறது, இந்த வாயு எல்லா இடத்துலையும் இருப்பார், கூப்பிடுறாங்க. அந்த வாயுவை பார்த்து கேட்டான், நீ பாத்தியா இந்த கையை யார் வெட்டினான்னு பார்த்தியா? அவன் சொன்னான், பார்க்கலிங்கன்னா. ஏன் பார்க்கல, உள்ள விட ஏன் பார்க்கலன்னு ஒன்று அவனுக்கு இப்போ உள்ள போயிட்டான். அப்போ தான் வருணன் யோசிச்சான், ஓ பார்க்கலேன்னு சொன்னால் உள்ளே வச்சுடுவான் போல் இருக்கு அப்படின்ட்டு. பார்த்தேன், நீ பார்த்துக்கிட்டு ஏன்டா சும்மா இருந்த உள்ள போட, என்னடா அது பார்க்கலையா, பார்த்தா. இப்போ அடுத்தாப்புல வாயு ஆச்சு, வருணன் ஆச்சு, அக்னி கொஞ்சம் யோசிச்சான், பார்த்தேன்னாலும் சிக்கலா பார்க்கல. அதனால யோசிச்சு சொன்னான், சரியா பார்க்கலீங்க, உள்ள போ. யமன் தான் ரொம்ப உத்தமன். ஏன், நேரா உள்ள வந்தான், அவனே உள்ள போய் கதவை தாப்பு போடான் ஜெயிலுக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலும் உள்ள வைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் நான் என்ன இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு உள்ள போய் நேராகவே நானே போயிடுறாங்க. யமன் நேராக உள்ள போயிட்டேன். எங்கள் ஊரில் அப்போ எங்கள் அப்பா ஒரு கதை சொல்வார், ஒரு இன்சிடென்ட். அவர் சின்ன பையனாக இருந்தபோது நடந்த நிகழ்ச்சி ஒன்று சொல்வார். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படின்னா, அவரு ஒரு கோவம் வந்தால் எல்லோரும் அடிப்பார். அவருக்கு அப்படி ஒரு குணம், அடிக்கணும் அவருக்கு. இப்போ யாராவது ஒருத்தன் வந்தான்னு வச்சுங்க ஸ்டேஷனில், காலைல வந்து உட்காந்துக்குவார். இந்த நைட் சந்தேக கேஸ்லாம் பிடிச்சிருப்பான், எல்லாம் வரிசையாக அந்த போலீஸ்காரர் கொண்டு நிறுத்துவார், அடி. அவரோட குணம். வட அப்படின்னு ஒன்று, ஐயா கூப்பிட்றாரு போட அப்படின்னு. அவன் பயந்து இந்த வலது காலை எடுத்து ஸ்டேஷனில் உள்ளே வச்சு இப்படி வருவான். என்னடா வலது காலை எடுத்து வச்சு வரோம், மாமியார் விடாட இன்னும் மாமியார் வீட்டுக்கு வரும்போது வலது காலெலாம் எடுத்து வச்சு வர, ஏன்னா அந்த வலது காலிலே அடிப்பாரான். உடனே அடுத்தவன் பார்த்தான், வலது காலில் வச்சா ஐயாவுக்கு பிடிக்காதுன்னு இடது கால் வச்சான் பாருங்க. ஏய், போலீஸ் ஸ்டேஷன் விளங்கப்படாது முடிவு பண்ணிட்டேட, இடது காலை எடுத்து வச்சு வரைய, நாங்களாம் விளங்கப்படாது இடது காலிலே. இப்போ ரெண்டு தான் பண்ண முடியும், ஒன்று வலது கால் எடுத்து வச்சு வரணும், இல்லை இடது கால் எடுத்து வச்சு வரணும். வலது கால்லாம் வலது காலில் எடுத்து இடது காலில். மூணாவது ஆள் பார்த்தான், ஜம்ப் பண்ணிட்டான். அவன் தவளை மாதிரி எந்த கால் வச்சாலும் அடிக்கிறானேன்ட்டு ஜம்ப் பண்ணான். அவனுக்கு என்ன அடினா, ஏன்னா இது சர்க்கஸ் கூடாரம் நினைச்சுக்கிச்சியா, ஜம்ப் பண்றிய ரெண்டு கால் நீட்டு, என்ன அடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அப்புறம் என்ன காரணமாவது காரியமாகுது, ஒன்றும் பேச முடியாது. இதான் நெறி தவறி அலறிமதி நடுவன்மக பதிமூலரி, நெறி தவறி, நோ கொஸ்டின், நத்திங், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, கேள்வி இல்லை. இந்த சூழல்ல இந்த சிக்கல்ல தேவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வேற வழியே இல்லை, துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் சிறைச்சாலைக்குள்ளே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவர்களுக்கு என்னடா வேலை கொடுத்தான்னா, அது அதோட பெரிய கடுமை. எல்லா தேவர்களும் கொடுத்த வேலையே என்னன்னா, மீன் பிடிங்கடான்ட்டான். சும்மா இருக்கிறது எனத்துக்காக போய் மீன் பிடிங்க அப்படின்னு. இந்த தேவர்களுக்கு பெரிய சிக்கல். இவன் போய் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்தா, அதுவும் எப்படி டோர் டு டோர் டெலிவரி கொடுக்கணுமா இங்க வந்து. அதுல அந்த அசுர பெண்கள் எப்படின்னா, அப்படி கொண்டு வந்து கொடுத்தா கன்னத்தை இடிப்பாளாம். இடிச்சு ஏன் அந்த எழுத்த வீட்டில் கொடுத்துட்டு அப்புறம் ஏன் இங்கே வர்றேன். அப்போ நல்ல மீன்லாம் அவள் எடுத்துக்கிட்டா எங்களுக்கு மோசமான மீனை நாளையிலேருந்து முதல்ல இங்கே கொண்டாந்து கொடுப்பாளாம். சரின்னா அவள் கூப்பிட்டு வச்சு ஒரு குத்து குத்துவாளாம். என்ன அவள் சொல்கிறா, சரின்ட்டு வரேன்னு, நீ நாளைக்கு இங்கே தான் முதல்ல வரணும். சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவாளாம். ஆமாம், இவெல்லாம் என்ன பயப்படுறான் நமக்கு. அந்த பாட்டு வரி அப்படியே சொல்கிறேன் பாருங்க, ஆணோ பெண்ணோ அலியோ என்றுரைப்பார். யார் தேவர்களுக்கு அவமானம், மீன் பிடிக்கிறான். வான் சுமந்த தேவர்கள் மீன் சுமந்து திரிந்தார்கள் எழுதுறான். அவ்வளவு பெருமையா இருந்தவங்க மீன் பிடிச்சிட்டு திரிகிறான்.
இந்த அசுர பெண்கள் வேற இடிக்கிறாங்க, எல்லா துன்பங்களும் தாங்க முடியாத பெரிய துன்பம். இத்தனை துன்பத்தில் தேவர்கள் துன்பப்பட்ட போதுதான் திருக்கைலாயத்தில் வந்து அழுது சுவாமி சிவபெருமானிடத்துல வேண்ட அவர் பார்வதியை கல்யாணம் பண்ணி நெற்றிக்கண்ணில் இருந்து குமாரக்கடவுளை உண்டு பண்ணி அந்த குமாரக்கடவுளாகிய நீவீர் திருச்செந்தூர் வந்திருக்கிறீர். பிளாஷ்பேக். இல்லை, திருச்செந்தூர்ல தான் சம்பவம் ஆரம்பமாச்சுன்னு சொன்னேன். கேள்வி எங்க கேட்கிறாரு? திருச்செந்தூர்ல வச்சுதான் முருகன் கேட்கிறார், சூரபன்மனுடைய அந்த அழிக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கிறோமே என்ன காரணம் அப்படின்னு. அதை யார் சொல்றா? தேவ குருவாகிய வியாழ பகவான் திருச்செந்தூர்ல தெரியப்படுத்துகிறார். திருச்செந்தூரை பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு. திருச்செந்தூர் இருக்கிற சுவாமி உக்ரகமான மூர்த்தி, ரொம்ப பயங்கரமான மூர்த்தி அப்படிலாம் சொல்லவே கூடாது. சுவாமியில உக்ரகமான மூர்த்தின்னு எந்த சுவாமியுமே கிடையாது. அதுவும் பக்தனுக்கு எந்த சுவாமி உக்ரகமே கிடையாது. நரசிம்மமூர்த்தி உக்ரகமானவர் தான். ஆனால் பிரகலாதனை பார்க்குற போது கண்ணில் அப்படியே அன்பு பொங்குறது. அதுக்கு வியாக்கியானத்தில் எழுதியிருந்தான், ஒரு சிங்கம் தாய் சிங்கம் பால் கொடுக்கிற போது வேற ஒரு விலங்கு வந்தா உருமோ, அதே குட்டி பால் குடிச்சிட்டு இருக்கு, அந்த குட்டி அப்படி நாவால் நக்கி கொடுக்கும். ஒரு சிங்கத்துக்கு இவ்வளவு அன்பு காட்ட முடியும் என்றால் சிங்கப்பிரானால் எவ்வளவு அன்பு காட்ட முடியும். ஸோ அவருக்கு வந்து இறைவனுக்கு வந்து தன்னுடைய பக்தன் கிட்ட கோபம் ஆத்திரம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. பல பேர் சொல்லுவாங்க திருச்செந்தூர் மூர்த்தி வந்து ரொம்ப உக்ரகமான மூர்த்தி, அவரை கும்பிட்டா நமக்கு வந்து நிறைய கஷ்டம் வரும். தப்பு. அது நம்ம ஊர்ல மதத்தின் பெயரால பயமுறுத்துற அளவுக்கு வேற எங்கேயும் அது கிடையாது. சில பேர் லெட்டர் போடுவான், இந்த மாதிரி இந்த பாம்பாயி வெங்கடாஜலபதி வந்தாரு, இந்த லெட்டர் ஒரு 100 பேருக்கு எழுதலைன்னா அவன் குடும்பத்தில் தரித்திரம் வரும்னு. பயப்படாது. எந்த சுவாமியும் மனுஷனுக்கு தரித்திரம் கொடுக்கறதுக்காக அந்த பூமிக்கு வரல. இந்த கடவுள் பேரால பயமுறுத்துவதை விட ஒரு பிழையான அந்த அணுகுமுறை வேற இருக்க முடியாது. இந்த மாதிரி லெட்டர் வந்தால் பல பேர் பயப்படுவாங்க, அனுப்பாட்டு ஏதாவது ஆயிடுமோ. ஒன்றும் ஆகாது, நாராயணான்னு சொல்லிட்டு தைரியமா வெங்கடாஜலபதி பாரத்தை போட்டு அடுத்த வேலையை பாரு. ஏன்னா என்னென்ன சொல்லலாம் தெரியுமா? இந்த மாதிரி வெங்கடாஜலபதி கண்ணு திறந்து விட்டாரு, பத்மாவதி தாயார் தாலி வந்து இப்போ என்னமோ ஆகி போச்சு, அப்புறம் வந்து இவங்களுக்கு பச்சை புடவை வச்சு கொடு, சிவப்பு, இதெல்லாம் புடவைக்காரக்காரன் பண்ற வேலை. அதுல வேற பாருங்க, சகோதரிக்கு புடவை கொடுறான்னு ஒரு காலத்துல. ஏன் பொண்டாட்டினா ஒண்ணுதான் எடுப்பான், சகோதரினா ஒரு 4-5 எடுப்பான். பாருங்க எவ்வளவு கிளவரா பிளான் பண்றான் பாருங்க. இந்த மதத்துல சார் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், கடவுளை அன்பு செலுத்த பழகுங்கள், தயவு செய்து பயப்படாதீர்கள். பயப்படுவதற்கு மதம் அல்ல, பக்திக்குத்தான் மதம், பயப்படுவதற்கு மதம் அல்ல. இந்த கிளாரிட்டி நம்முடைய வாழ்க்கையில வரும். ஏன் நம்ம பயப்படணும்? இந்துக்கள் எதுக்காக கடவுளுக்கு பயப்படணும்? கடவுளுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கடவுள் நம்மவர், அவர் படைப்பில் தான் நாம் வந்திருக்கிறோம், நம் மீது கருணை காட்டித்தான் அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இதுக்கு நடுவில் நம்ம பயப்பட வேண்டிய கட்டாயம் என்ன? தேவையில்லாத அச்சங்களை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். கடவுள் பயப்பட வேண்டிய ஒரு பொருள் அல்ல. திருச்செந்தூர் மூர்த்தியை பற்றி சொல்றேன், அது வந்து சௌமியமான மூர்த்தி. திருச்செந்தூர் மூர்த்திக்கு என்ன விசேஷம்? கையில தாமரைப்பூவோடு நிற்பார். அவரு சூரபன்மாவை சம்ஹாரம் பண்ணிட்டு திரும்பி வந்தப்போ சிவ பூஜை பண்றார். என்ன இருந்தாலும் சூரனை கொன்றது பாவம் தானே, அது நீங்குவதற்காக அவர் வந்து சிவலிங்கம் ஸ்தாபிதம் பண்ணி பூஜை பண்றார் திருச்செந்தூர் முருகர். இந்த 1008 இதழ் தாமரைகளை எடுத்து வரிசையா ஒன்னொன்னா அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கார் சிவபெருமானுக்கு. அப்ப தேவர்கள் அந்த அழகலை மெய்மறந்து முருகான்னு அழைத்தார்கள். சரி, தேவர்கள் கூப்பிடுறாங்களே, மறுபடியும் ஏதோ கஷ்டமோ அப்படின்னு அந்த பூஜையை நிறுத்திட்டு கையில தாமரையோடு திரும்பி நின்ற திருக்கோலம் திருச்செந்தூர் முருகனுடைய திருக்கோலம். அதுல என்ன கோபம் இருக்கும்? அதுல என்ன உக்ரகம் இருக்கும்? அப்படியே சௌமியமான சாந்தமான உயர்ந்த மூர்த்தி திருச்செந்தூர்ல இருக்கிற அழகான மூர்த்தி, கருணை கண்களில் பொழிகின்ற கருணை கடல். அவரை பத்தி நம்ம ஏன் பயப்படணும்? எனவே திருச்செந்தூர் அருமையான ஒரு திருத்தலம். இப்போ நாங்கள் கூட ஒரு முயற்சி பண்ணிருக்கோம், திருச்செந்தூர் தலத்தினுடைய தல வரலாறு அப்படியே ஒரு ஒலி குறுந்தகடு, திருச்செந்தூர் தல வரலாறு என்ன, அதனுடைய மேன்மை என்ன, பெருமை என்ன அப்படின்னு அடுத்த வாரம் வெளியிடுறோம். திருச்செந்தூரை பற்றி ஒரு அருமையான தல வரலாறு செய்தி. எதுக்காக சொல்றேன்? திருச்செந்தூர் பயப்பட வேண்டிய ஒரு தலம் அல்ல. அது சூரசம்ஹாரம் பண்ணதுனால உக்ரகமான மூர்த்தி எல்லாம் கிடையாது, சௌமியமான மூர்த்தி அங்கு இருக்கிறவர். சண்முகநாத சுவாமி சைடில் இருக்கிறார், 6 முகங்கள் உடைய அந்த பஞ்சலோக திருமேனில் இருக்கிற மூர்த்தி வந்து சைடில் இருக்கிறார். அவரும் ஒன்றும் உக்ரகம் அல்ல, அவரும் கடல்ல விழுந்து எழுந்த மூர்த்தி. அதனால முகத்துல அந்த கடல் தண்ணீர் அரித்து அந்த அரிப்பு இருக்கும், அவ்வளவுதான். அது கூட ஒரு பெரிய குற்றம் அல்ல. எனவே கருணை வடிவமான அந்த திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் இருந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணினார். இதுவரையில் இந்த கதையினுடைய பகுதி. இப்போ சூரபன்மனுக்கு அறிவுரை சொல்லணும். ஏன்? அவன் தவறு பண்ணியிருக்கான். தவறா இருந்தா கூட திருத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. கடவுளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவருடைய குழந்தைகள் தான். உடனே அவர் யோசிக்கிறார், யாரை தூது அனுப்புறது, யாரையாவது தூது அனுப்பணும், யாரை தூது அனுப்பலான்னு யோசிச்சார். இந்த இருக்கிறதுலையே ரொம்ப சீனியர் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு உண்டுன்னா பிரம்மாவுக்கு உண்டு. நாம தான் ரொம்ப சீனியர், நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை வேற கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம். இப்போ அதை சால்வ் பண்ணணும்னு முடிவு பண்ணார் முருகன். முடிவு பார்த்தார், பிரம்மாவை பார்த்தார்,
இங்கே இருக்கிறதுலையே நீங்கள் தான் சீனியர் மோஸ்ட். நீங்கள் போய் அந்த சூரபன்மாவுக்கு அறிவுரை சொல்லலாமே. சொன்னால் சூரபன்மன் திருந்துவான் இல்லையா? அதுவும் முறையில் பாட்டனார் முறை. கஷ்யபர் புள்ள, கஷ்யபருக்கு இவர் அப்பா. நீங்கள் தாத்தா முறை, பெரியவர், சீனியர் மோஸ்ட்டு, நீங்கள் போய் அவருக்கு அறிவுரை சொல்லலாமே. பிரம்மா சொன்னார், மறுபடியும் குட்டணும்னு ஆசையாக இருந்தால் நீங்களே குட்டிருக்கணும். அனாவசியமாக அங்கே அனுப்பிச்சு அவன் குட்டுறதை பார்க்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கப்படாது. நீர் என்ன சொல்கிறேன்னார், நான் அங்கே போயிட்டு உயிரோடு வர முடியாது. ஏன்? ஜெயந்தனை ஜெயிலில் வச்சு அடுத்தாப்பில் என்ன தூக்கி வச்சுருவேன். அப்புறம் யாரை அனுப்பலாம்னார். பிரம்மா ஒரு சின்ன தகுதி சொன்னார். அங்கே அனுப்புறதுக்கு ஒரு தகுதி வேணும்னார். என்ன? போனால் எவன் உயிரோடு திரும்பி வருவானோ அவனை அனுப்பும். அப்போ இங்கே அப்படி யார் இருக்கா? போனால் அப்படி திரும்பி வரக்கூடியவன் யார் இருக்கா? இப்படி பார்க்கிறார் முருக கடவுள். வீரபாகு தேவர் நின்றார். வீரபாகு முருகனுடைய தம்பி, உங்களுக்கு தெரியும். பாகுனா தோல், ஜானு பாகு, பாகுனா தோல். வீரபாகு வீரமான தோல். ஒரு ஆணுக்கு தோல் வலிமை தான் முக்கியம். தோல் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமலமன் தாழ் கண்டார் தாளே கண்டார். கம்பராமான். நீங்க ஆழ்வார் கூட பெருமாளை வாழ்த்தும் போது என்ன சொன்ன? மல்லாண்ட தின் தோல் மணிவண்ணா நின் செவடி செவ்வி திருக்காப்பு. ஒரு ஆணுக்கு என்ன பெருமைனா தோல் பலம் தான் ஒரு ஆணினுடைய பெருமை. தடந்தோள் அப்படிம்பாங்க. ஆண்களுக்கு தடந்தோள். இப்பெல்லாம் எவர் சில்வர் குடம் தூக்கி குடந்தோள் அப்படின்னு எல்லாம் திருக்குறள் தண்ணி பிடிச்சிட்டு வருவேன் இருக்கு. அதனால குடந்தோள், அப்பெல்லாம் தடந்தோள் தான் ஆணுக்கு இருக்கிற இலக்கணம். அந்த தோல் வலிமை உடைய வீரபாகு அவர் எப்படி கூப்பிட்டார், நீ தூது போ, அறிவுரை சொல்லு. அவன் கேட்டுட்டான்னா விட்டுடுவோம். என்ன கேட்கணும்? தேவர்களை சிறையில் இருந்து விடுக. அப்படி விடலைன்னா நீ அழிய போவது திண்ணம்னு சொல்லிட்டு வா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு வீரபாகு தேவர் முருகனை வணங்கி அந்த இடத்த விட்டு, உங்களுக்கு தெரியும் சபை மரியாதை எப்படின்னா ராஜாக்கு எதிரில் ரிவர்ஸ்லயே வரணும், தாண்டி போகக்கூடாது. அப்படி பின்னாலேயே வருகிறார் வீரபாகு. அப்படி வரும்போது அவர் முதுகை யாரோ சுரண்ட மாதிரி இருந்தது. வெளியில வந்து யார் தான் முதுக சுரண்டாலும் வெளியில வந்து திரும்பி பார்த்தா இந்திரன் நிற்கிறான். அவன் சொன்னான், நீ நேராக போய் சூரபன்மனுக்கெல்லாம் அறிவுரை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு பர்சனலாக ஒரு வேலை வீர மகேந்திரபுரத்திற்கு, அதை முடிச்சுடுன்னு. என்ன? என் பையன் ஜெயந்தனை அங்கே ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க. அவன் என்ன அவன் அப்பா வராரா, யார் வருவா, யார் காப்பாற்றுவான்னு தெரியாமல் இருக்கிறான். நீ சூரபன்மனுக்கு போய் சொல்றதுக்கு முன்னாடி என் புள்ள ஜெயந்தனை பார்த்து முருகன் வந்துகிட்டு இருக்கிறாருங்க செய்தியை சொல்லி தைரியமா இருக்க சொல்லு, நாம எல்லாம் வந்துருவோம்னு சொல்லு. என்ன அர்த்தம்? ஆன் டியூட்டி கவர்மெண்ட் செலவில் வெளிநாடு போனாலும் முதல்ல சொந்த வேலையை முடிச்சுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை தொடங்கி வச்சவனே இந்திரன் தான். பொது வேலையெல்லாம் அப்புறம் சார், நம்ம பர்சனல் ஒர்க்கை முதல்ல முடிச்சுடு, அப்புறமா பார்க்கலாம். இந்திரன் இப்படி சொல்லலாமா? இவ்வளவு தேவர்கள் துன்பப்படுற போது அத்தனை பேரையும் விட்டுவிட்டு எம்புள்ளே பார்த்து சொல்லிட்டு வா அப்படின்னா. என்ன காரணம் சொல்றான்? இந்த உலகத்தில் பிள்ளை பாசத்தை எந்த தகப்பனாலும் விட முடியாது. இது ரொம்ப நீங்க ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தகவல். பிள்ளைகள் மேல இருக்கிற பாசத்தை விடணும். ஒரு வார்த்தை நைடதம்ங்கிற நூல்ல வருது, கடந்துளோர்களும் கடப்பரோ பிள்ளை மேல் காதல்னா. என்ன அர்த்தம்? கடந்துளோர்களும்னா சன்னியாசி. சில பேர் இல்லறத்தில் இருந்து பிள்ளை பெற்றுட்டு அப்புறமா சன்னியாசியை போறாங்க இல்லையா? அப்படி கடந்து பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம்னு ஒன்னொன்னையா கடந்து வர்றாங்க இல்லையா? அப்படி கடந்துளோர்களும் கடப்பரோ பிள்ளை மேல் காதல். என்ன அர்த்தம்? சன்னியாசியா போயிட்டா கூட பிள்ளை மேல் இருக்கிற பாசத்தை விட முடியாதுன்னு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் இல்லறத்துலேருந்து சாமியார போனதுக்கு அப்புறம் அவங்கள பார்க்கறதுக்கு ஊர்லேருந்து யாராவது வந்தா என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமோ? பையன் எப்படி இருக்கான்? அவன் அப்பவே சரியா படிக்க மாட்டான், அவன் இப்போ எப்படி இருக்கான்? ஒரு நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டீங்க, உங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் இப்போ அங்கே கஷ்டப்படுதுங்க, சோத்துக்கு இல்லாமல் இருக்கு, நீங்கள் இங்கே சாமியாரை வந்து சௌக்கியமாக உட்காந்துருக்கீங்க, உங்கள் பிள்ளை குட்டிலாம் கஷ்டப்படுதுன்னா. அப்படியா? நல்ல கவனிங்க, குழந்தைகளை பற்றி கேட்பானே ஒழிய மனைவியை பற்றி கேட்க மாட்டான். ஏன்? சாமியார ஆனதுக்கு காரணமே அவதானே, அவளை பற்றி அவன் கேட்பானா? அவன் நல்லா இருக்கிறானாலாம் கேட்கவே மாட்டான். ஆனால் பிள்ளைய பற்றி கேட்பான். ஏன்? அவ கூறு கட்டுறப்ப பிள்ளைய வளர்க்க தெரியாமல் வளர்த்துருப்பாள், பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்போ கூட அதான் கேள்வி கேட்பான். இதை நான் சொல்ல சார், நைடத்தில் வர்ற வார்த்தை கடந்துளோர்களும் கடப்பரோ பிள்ளை மேல் காதல். இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. நம்ம குழந்தைங்களை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடையது. கல்வி ஏற்படுத்தி கொடுக்கணும், அதுக்கு சில ஒரு எக்ஸ்போஷர், சில ஓப்பனிங்ஸ் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆனால் அதுக்கு மேலே அவங்க வாழ்க்கையை பற்றிய 24 மணி நேரம் உருகிக்கிட்டு இருக்கிறது நம்ம வேலை இல்லை.
இந்த கிளாரிட்டி பல பேருக்கு வர்றதில்லை. பிள்ளைக்கு சொத்து, பிள்ளையோட பிள்ளைக்கு சொத்து, அப்புறம் அது படிக்கணும், அதுக்கு வேண்ட எல்லாமே இவன் கோலப்பட்டுக்கிட்டு இருப்பான். நமக்கு அது வேண்டாத வேலை. இன்னொன்று சொல்லட்டுமா, நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து வைக்கிறதே கூட தப்பு. ஏன்? நாம் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோமோ அது மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற திறமையத்தான் பிள்ளைக்கு வைக்கணுமே ஒழிய அவனுக்கு சொத்து வைக்கப்படாது. எப்போ சொத்து வைக்கணும் தெரியுமா? ஒருவேளை நம்ம பிள்ளைகள் முட்டாளா போயிட்டாலோ உடல்நல குறைவா போயிட்டாலோ அவங்க அனாதையாயிடாதபடி காப்பாற்றுற அளவுக்கு கூட சொத்து வைக்கலாமே ஒழிய வெறும் சொத்தை வச்சு பிள்ளைகளை முட்டாளாக்க கூடாது. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். அளவுக்கு மேல பிள்ளைகள் மேல பாசம் வைப்பது பிழையில கொண்டு போய் விட்டுடும். இப்ப நான் ஒரு செய்தி சொல்றேன், நீங்க யோசிச்சு பாருங்க. சார், நல்ல பிள்ளை பெத்தா கூடவா? எஸ். கெட்ட பிள்ளைய பெத்தான் திருதராஷ்டிரன். மகா மோசமான பசங்க. யாரு? துரியோதனாதிகள். மகா மோசமான பசங்க. அவன் மேல உயிரையே வச்சான். யாரு? திருதராஷ்டிரன். துரியோதனனை போன்ற மோசமான பிள்ளைகள் மீது பாசம் வைத்த திருதராஷ்டிரனும் கஷ்டப்பட்டான். மனசுல வச்சுங்க. ராமனை போன்ற நல்ல பிள்ளையின் மீது பாசம் வைத்த தசரதனும் கஷ்டப்பட்டான். நினைவில் வைத்துக் கொள்ளும். ராமனை விட ஒரு சிறந்த பிள்ளை உலகத்தில் இருக்க முடியுமா? அவன் மேல அன்பு வச்சுட்டு யார் கஷ்டப்பட்டா? தசரதன் கஷ்டப்பட்டார். அப்ப நல்ல பிள்ளையோ கெட்ட பிள்ளையோ, அதான் சொன்னா, குழந்தைகள் நம் மூலமாக வெளிப்படுகிறார்கள். அவ்வளவுதான். அவங்களுக்கு வேண்டிய சில ஏற்பாடு பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்களையே நினைச்சு வாழ்க்கை முழுக்க உருகி துன்பப்படுவது நம்முடைய வேலை அல்ல. ஒரு எல்லைக்கு அப்புறம் நமக்கு அவங்களுக்கு இருக்கிற உறவுல ஒரு இடைவெளி இருந்தே தீரணும். அவன் என்ன காப்பாத்தலையே, என்ன பார்க்கலையே, ஏன் பார்க்கணும்? பார்த்தா பார்க்கறான், பார்க்காட்டி போறான். இந்த விவேகம், ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ள வளரும். ஒரு நூல் படிக்கிற போது அதில் நல்ல பகுதியை எடுத்துக்கணும். இப்போ இந்திரனுக்கு இன்னும் அந்த மூட பாசம், பிள்ளைகள் மேல இருக்கிற புத்திர பாசம் போய் முதல்ல சொல்லிட்டு வார். வீரபாகு சிரிச்சார். நான் இங்கேருந்து போறது உன் பிள்ளைய பார்க்கத்தானா? சரி, கவலைப்படாத, எப்படி நான் சொல்லிட்டு வரேன் என்று வீரபாகு புறப்படுகிறார். தூது போகிறார். தூது என்பது தமிழ் இலக்கியங்கள்ல எல்லாம் கட்டாயமா காவியங்கள்ல இருக்க வேண்டிய ஒரு பகுதி. இதை பத்தி வாரியார் சாமி 2 செய்தி, அழகான செய்தி சொல்வார். தமிழ்ல பாருங்க, நீங்க எழுதிக்கிட்டே வரும்போது து து குரில் நெடில் அப்படித்தான் வரும். உ ஊ ஏ ஏ அது மாதிரி து து அப்படி. ஆனா அந்த வார்த்தை எப்படிறான்னா, முதல்ல நெடில் முன்னாடி, அப்புறம் குரில் பின்னாடி, தூ து அப்படி. ஸோ இந்த சொல் அமைப்பே ஒரு அழகான சொல். அப்படி ஒரு சொல்லை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணுவார் வாரியார். இன்னொன்னு, இந்த தூதுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டா, கண் போன்றது இலக்கியத்துக்குன்னு எழுதி வச்சிருக்காங்க. ஒரு இலக்கியத்துக்கு கண் போன்றது தூது அப்படின்னு. இதுக்கு யாரும் சொல்லாத ஒரு காரணம் வாரியார் சொல்றார். எப்படி? இப்ப நம்ம உடம்புல காது இருக்கு, நம்ம கண் இருக்கு. ரெண்டுல காதை விட கண்ணுக்கு என்ன ஏற்றம்? இது பாருங்க, இந்த காது நின்று பற்றும் கருவி, கண் சென்று பற்றும் கருவி. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், ஒரு பாட்டு வருது, காதுல வந்து விழுந்தாதான் உண்டு. அப்போ அது வந்து விழுந்தாதான் அது ஏற்படுத்திக்கும். இது நின்று பற்றும் கருவி. கண்ணு இங்கேருந்து அங்க பார்க்க, அங்க யார் வரா, அங்க யார் வரா, இங்கேருந்தே பார்க்கும். அது சென்று பற்றும் கருவி. வாரியார் சொல்வார், உள்ளூர்ல உட்கார்ந்து சில பேர் லட்ச லட்சமா சம்பாதிப்பான், சில பேர் டெல்லி, பாம்பே, கல்கத்தா போய் சம்பாதிப்பான். இப்ப அது மாதிரி கண் சென்று பற்றும் கருவி, காது நின்று பற்றும் கருவி. தூது போய் சொல்லுகிற காரணத்தால் அது சென்று பற்றும் கருவியாகிய கண்ணுக்கு சமமானது. எனவே அது தூது இலக்கியத்தின் கண் போன்றது என்று எழுதியிருக்கிறார்கள். ஒரு நுட்பமான ஒரு பாயிண்ட். இந்த தூதுல வீரபாகு தூது ரொம்ப சிறப்புடைய ஒரு தூது. அவர் புறப்பட்டு போறார், தூது போறார். முதல்ல முருகனை வணங்கினார். ஆவதோர் காலை எந்த யாரிரு தடந்தோள் வாழ்க, மூவிரு வதனம் வாழ்க, முழுதருள் வெளிகள் வாழ்க, தூவுடை நெடுவேல் வாழ்க, தொல்படை பிறவும் வாழ்க, தேவர்கள் தேவன் சேயோன் திருவடி வாழ்க என்று முருகப்பெருமான வணங்கிட்டு இந்த கடலை தாவி முதல்ல போய் இலங்கையில் அவர் இறங்குற. இலங்கைக்கு பிறகு வீரமகேந்திரபுரம்னு கணக்கு. அப்படி இலங்கைக்கு போயிட்டு அங்கேருந்து வீரமகேந்திரபுரத்தில் தாவி அப்படி குதிச்சாரம். அழகான கற்பனை கச்சியப்பர் சொல்றார். உங்களுக்கு தெரியும், இந்த தீவுகள் எல்லாமே கடல்ல மிதந்துகிட்டு இருக்கும். இந்த கப்பல் மாதிரி, கப்பல் எப்படி நடுக்கடல்ல மிதக்குதோ அது மாதிரி தீவு மிதக்கும். அதுல ஒருத்தர் வேகமா இப்படி குதிச்சா என்ன ஆகும்? ஒரு தீவுல ஒருத்தர் போய் இப்படி குதிச்சா என்ன ஆகும்? கொஞ்சம் தண்ணிக்குள்ள போயிட்டு வெளியே வரும். இந்த கற்பனை அப்படி போய் வீரமகேந்திரபுரத்தில் அப்படி குதிச்ச உடனே அந்த தீவு கொஞ்சம் உள்ள போயிட்டு வெளியே வந்துதான். இந்த தீவு உள்ள போயிட்டு வெளியே வந்தா என்ன ஆகும்? கடற்கரை ஓரமா சுனாமி அடிச்சிடும் இல்லையா? ராட்சச அலைகள் நகருக்குள்ள கொஞ்சம் வந்துட்டு திரும்ப வெளியே போகும். ஏன்னா முழுகி எந்திரிக்குது இல்லையா, கடல் தண்ணி உள்ள வந்துட்டு போகும். எப்படி எழுதுறாரு பாருங்க, கடற்கரை ஓரமா ஆறு உட்காந்துருப்ப, அரக்கனு அரக்கியும் ஜோடி ஜோடியா உட்காந்துருந்தாங்க. கடற்கரை எல்லாம் ஜோடி ஜோடியா உட்காந்துருந்ததுதான். இந்த அலை வந்துட்டு போகும்போது சில அரக்கிகளை அலை இழுத்துன்னு போயிட்டான் உள்ள.
அங்க இருந்த மீன்லாம் என்ன பண்ணுச்சா, அரக்கிய கையை பிடிச்சி உள்ள இழுத்துதான். ஏன், இவங்க அந்த மீனை எடுத்துட்டு வந்து இங்க உள்ள வந்து பிடிச்சிட்டு வந்து சாப்பிட சொன்னாங்கல்ல, அதனால அதெல்லாம் அங்க பிடிச்சி உள்ள இழுத்துதான். ஜிடி நாயுடு ஒரு தடவை சொன்னார், அவர் எங்கேயோ போகும்போது போட்டு கவுந்து அப்புறம் நீந்தி கரைக்கு வந்துட்டார் கடல்ல. அப்போ கேட்டாங்க, ஐயோ கடலில் விழுந்துட்டீங்களே, உங்களுக்கு மீன்லாம் ஒன்றும் பண்ணலையா? இல்லை, மீன்லாம் கிட்டக்க வந்தது. நான் உடனே சொன்னேன், உங்களில் யாரையும் நான் சாப்பிட்டது இல்லைன்னு சொன்னேன். அப்போ நீ போகலான்னு சொன்னேன். நான் உங்களை யாரையுமே சாப்பிட்டது இல்லை. சரி சரி போங்க போங்க அப்படின்னு மீன்லாம் விட்டுடுச்சு, நான் வந்துட்டேன். அது மாதிரி இவங்களாம் மீனை பிடிச்சி கொண்டாந்து உள்ளே வச்சு சாப்பிட்டதுனால இவங்களை பிடிச்சி அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுதான். யாரு, இந்த அரக்கிகள் எல்லாம் பிடிச்சி உள்ளே இழுத்துதான், அது வேகமாக இழுத்துதான். பட் புருஷன் விடுவானோ? அவன் இன்னும் அவஸ்தைப்படணும்னு இருந்தால் விடுவானோ? அது 2-3 பேர் விட்டுருப்பான், இதோட விட்டுது நமக்கு பிரச்சனை விட்டுதுன்னு விட்டுருப்பேன். ஒரு 4-5 பேர் அப்படி விட மாட்டான்ல. அவன் கையை பிடிச்சி இருந்தான்னு இழுத்தானா, மனைவியை வா அப்படின்னு இழுத்தானா. உள்ளே அந்த திமிங்கலை இழுக்க, கரையிலேருந்து இவன் இழுக்க. இது எதுக்காக எழுதுறாருன்னா, இதுவரையில் துன்பம் என்பதும் சுவடு அறியாத அந்த அவுணர்கள் வீரபாகு கால் வைத்ததும் கஷ்டம் என்பதை அனுபவிக்க தொடங்கிவிட்டார். அந்த அசுரர்களுக்கும் அவுணர்களுக்கும் வாழ்வில் கஷ்டம் தொடங்கிவிட்டது. இதுவரைக்கும் அவன் தான் எல்லாரும் கஷ்டப்படுத்திருக்கான், இப்ப அவனுக்கு கஷ்டகாலம் தொடங்கியாச்சு. ஏன், இப்படி எல்லாம் அந்த அவுண பெண்களை உள்ளே மீன் இழுக்கிறது, கரையில இருந்து கணவன் இழுக்கிறார். இந்த வீர மகேந்திரபுரத்தில் இப்படியே போறான், நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன வடிவத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே நுழைஞ்சு உள்ள போய் அந்த நகரத்தை பார்த்து பிரமிச்சாராம். வளமான நகரம், ஒரே தங்கத்திலேயே சுவரு, வீடு, மாம்ச மலை, ஏரி மாதிரி பால் கடல் அப்படியே கிடக்குது. எல்லாம் வளம் வளம் வளம், அப்பேற்பட்ட வளம். சொல்லிட்டு வீரபாக சொல்றதா ஒரு பாட்டு சொல்றார் கச்சியப்பர், எல்லாம் இருக்கு, இங்க தர்மத்தை மட்டும் காணுமே. எல்லா வளமும் இருக்கு, தர்மத்தை மட்டும் காணுமே அப்படி. இது எப்படா இருக்குன்னு பெரியவங்க ஒரு ஓம சொல்லுவாங்க. ஒருத்த பொண்ணு பார்க்க போனா, பொண்ணு சொக்கச்செவேல் இருக்கும், அழகா இருக்கும், நீளமான கூந்தல், அப்பம் பணக்காரன், அது ரொம்ப முக்கியம். அப்பா பெரிய பணக்காரன், அவ்வளோ வசதியான வீடு. அப்புறம் முடிச்சுட்டு இல்லை, ஏன் கல்யாணம் ஆகலை? பொண்ணுக்கு உயிர் இல்லை. எல்லாம் இருக்கு, பொண்ணு உயிரோட இல்லைன்னா அப்புறம் என்ன கல்யாணம் பண்ண முடியுமா? எல்லாம் இருந்து உயிர் இல்லைன்னா என்ன சமமோ அப்படி ஒரு தேசத்தில் எல்லா வளமும் இருந்து தர்மம் இல்லை என்றால் அது உயிரற்ற தேசம். தர்மம் தானே வாழ்வதற்கான நம்பிக்கை. அந்த தேசத்துல எல்லாம் தர்மப்படி நடக்கும் அப்படின்னா தைரியமா உள்ள இருக்கலாம். தர்மப்படி எதுவும் நடக்காதுன்னா ஆறு எப்படி உயிரோடு இருக்க முடியும் உள்ளுக்குள்ள? அந்த சூரவன்மாவனுடைய கொடுமை, தர்மம் என்பது பற்றி அந்த தேசத்தில் யாருக்கும் கவலை இல்லை. எல்லாம் இளமையா இருக்கிறாங்களே, யாருக்கும் வயசே ஆகலையா? நாடி மேல் எழ தசையில்லாத உலரியே நரையாய் கோடு பற்றி மூத்து அசைந்திடுவோரை பார்க்கவே முடியல. வயசானவங்க, நோயாளி, இருமுறவங்க யாருமே இல்லை. எல்லாம் நல்ல ஜம்முன்னு அசுரர்கள், ரொம்ப இளமையா எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. என்னன்னா அங்க இந்த அசுர பெண்கள் என்ன பண்றாங்களா, சூரியன் தெருவில் போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, சூரியன் தேர்ல போதான். அந்த கற்பனை பாருங்க, அழகான. இந்த அசுர பெண்கள்லாம் காலங்காத்தால அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு அந்த தேர்ல ஏற்றி விட்டுருவாங்க. ஏன் வெளில போயிட்டு சாயங்காலமா வாங்க. இந்த அசுர பிள்ளைங்கள் எல்லாம் தேரில் ஏற்றி விட்டு அந்த தேர் இப்படி போயிட்டு சாயங்காலம் ஒரு ரவுண்ட் அடிச்சு கொண்டாந்து ஒண்ணுமா அவனுடைய வேலை. நம்ம ஸ்கூல் பஸ்ஸில் பிள்ளை ஏற்றுறோம்ல, நீங்கள் யோசிக்கிறீங்க அசுரர்களை பற்றி பேசும்போது பிள்ளைகளை பற்றி ஏன் நினைக்கிறீங்க? ஒரு உண்மை சொல்றதுக்காக தான் சொன்னேன். என்ன, அசுர பெண்களால் கூட சமாளிக்க முடியாத அவ்வளவு இல்லை டெரர் எல்லாம். எப்படா ஏற்றினான்னா, இந்த ஜான் மாசத்துல மாப்பிள்ளையோட ஒரு 4-5 சிண்டு ஏறிக்கும் தெரியுமா உங்களுக்கு? நண்டு சிண்டு நண்டு ஏறி உட்காந்து எல்லாம் நேற்று சொன்ன மாதிரி, நான் தான் மாமா கூட, நான் தான் சிச்சப்பா கூட உட்காந்து, நான் தான் பெரியப்பா கூட உட்காந்து, நான் தான் எல்லாம் சொல்லி தப்பு தப்புன்னு எல்லாம் ஏறி நசுக்கி உட்காந்து எங்க அவங்க கூட. அந்த ஜான்வாசக்காருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, பெட்ரோலே போட வேண்டாம். ஒரு 4 பேர் சாஞ்சிக்கிட்டே இருந்தால் அது பாட்டுக்கு அப்படி நகர்ந்தே போடும். இந்த பிள்ளைங்கள்லாம் ஏறி உட்காந்து அவனை நசுக்கி, அவன் பாருங்க மாலைகளை போட்டு, இந்த ஆடு வெட்டுறதுக்கு முன்னாடி மாலையெல்லாம் போட்டு கூட்டிட்டு போவான். மஞ்சள் தண்ணி தெளித்து மாலையை போட்டு கூட்டு போவான் பாருங்க. அது மாதிரி அவனுக்கும் கையில் ஒரு செண்டு கொடுத்து ஒரு தண்ணி தெளித்து உட்காந்து வச்சிருப்பான். அவன் அப்படியே பலிக்கு போகிற மாதிரி தான் அப்படியே போவான். என்ன டியூட்டின்னா, இந்த பசங்களாம் ஏறி நசுக்கும். ஏன், நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், பசங்களாம் ஏன் நசுக்குதுன்னா, ஒன்னொன்று நசுக்கணும்னா அவனுக்கு ஒரு புத்தி வரும். என்ன, இன்றிலிருந்து வாழ்வில் துன்பங்கள் தொடங்குகின்றன என்பதை அவன் புரிந்து கொள்வதற்காக. நீங்கள் மாப்பிள்ளை அழைப்பில் முன்னெல்லாம் ஃபோக்கஸ் லைட்டு மாப்பிள்ளை மூஞ்சில் அடிச்சு தான் ஊர்வலாம் கூட்டு போவான். ஏன்னு யாராவது யோசிச்சதுண்டா? மாப்பிள்ளை காரில் போகும்போது இப்படி ஒரு ஃபோக்கஸ் லைட் வச்சு முகத்தெல்லாம் அடிச்சு அப்படி தான் கூட்டு போவாங்க. பெரிய முக்கியமான காரணம் இருக்கு. என்ன, இது மாதிரி இந்த பையன் வேற எங்கேயாவது ஊர்வலம் போயிருக்கிறானான்னு பார்த்து சொல்லுங்கிறான்.
இதே மாதிரி அந்த ஊரில் அன்றைக்கி போயிருக்கிறாருன்னா உடனே முடிச்சா கல்யாணத்தை நிறுத்திடலாம். இது வம்பு இல்லை. அதுக்காக லைட் ஹீட்டு போட்டு அவன் முகம்லாம் நல்லா தெரியும்படியாக வச்சு அவன் அப்படியே ஊர்வலமாக அழிச்சிட்டு போகிறான். இந்த லெவலில் இப்போ ஆறா மாட்டிக்கிட்டாருன்னா சூரியன் மாட்டிக்கிட்டாரான். ஏன் அவர் ஏறி தேரில் போனால் அசுர பெண்கள் பிள்ளைகளை ஏற்றி தேரில் உட்காந்து வச்சு சாயங்காலமாக கொண்டாந்து விடு போ அப்படி தலையெழுத்தேன்னு அதுங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு அவர் தான் வெளியில் கூட்டிகிட்டு போகணும். இன்னும் என்னன்னா அந்த நாடு அவ்வளவு வளம், அவ்வளவு செல்வம், அவ்வளவு செழிப்பு. இந்த காட்சியை கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம உள்ள போவோம். எங்க ஜெயந்தன் சிறைச்சாலையில் இருக்கிறான், இந்திரனுடைய மகன். அவனுக்கு எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியும். சிறைச்சாலையில் இருக்கவன் எப்படி இருக்க முடியும்? இந்த ரெண்டு கையால் இப்படி அந்த சிறைச்சாலை கம்பி அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி முகத்தை அப்படி அப்படி தானே ஜெயிலில் இருக்கிறவன் போஸ்ட் கொடுக்கணும். அந்த கரெக்டாக அந்த சிறைச்சாலையில் அப்படி கரெக்டாக போஸ்ட் கொடுத்து ஜெயந்தன் நின்றுட்டு இருக்கிறான். இந்த ரெண்டு கைகளால் பற்றி கொண்டு கரெக்டாக இப்போ வீரமாக உள்ள போய் அவனுக்கு அறிவுரை சொல்லணும். இதுக்குள்ள என்னடா நடந்ததுன்னா அந்த வாசல்ல காவலுக்கு இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு கோபம். அவன் நேரா உள்ள வந்து ஜெயந்தனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டானா, டேய் எங்க எஜமானி அம்மா அஜமுகி கையை எவன்டா வெட்டினது? ஜெயந்தனுக்கு தெரியவே தெரியாது என்னன்னு. ஜெயந்தன் சொன்னான், எனக்கு தெரியாதுன்னு. என்ன விளையாடுற? எங்க எஜமானி அம்மா அஜமுகி கையை யாரா வெட்டினது? இப்போ நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு ஜெயந்தன் கையை வெட்டிட்டான். இந்த ஜெயந்தன் கையை வெட்டின உடனே அது துண்டாகி துடிச்சு அந்தாண்ட போய் துடிக்குது கை. ஆனா என்ன சிக்கல் தெரியுமா? ஜெயந்தன் அமிர்தம் சாப்பிட்டவன், தேவலோகத்து புள்ள. அமிர்தம் சாப்பிட்டவனுக்கு மரணம் கிடையாது. அப்ப என்ன ஆகும்? இந்த பள்ளிவால் துடிச்சு துடிச்சு துடிக்கிற மாதிரி இந்த கை துடிச்சு துடிச்சு மறுபடியும் அங்கேருந்து வந்து ஒட்டிக்கிச்சு. அதான் சார் கையோட சாமர்த்தியம். எவன் வெட்டினாலும் மறுபடியும் போய் ஒட்டிக்குது. எவன் வெட்டினாலும் மறுபடியும் போய் ஒட்டிக்குது. வேற எதை பற்றியாவது கை கவலைப்பட்டுதான், ஒன்னையும் பத்தி கவலைப்படுறதில்ல. எவன் வெட்டினாலும் ஒட்டிக்குது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கந்தபுராணம். இந்த மறுபடியும் வந்து ஒட்டின உடனே இந்த காவல் காத்துக்கிட்டு இருந்தான் பாருங்க. அவன் பார்த்தான், என்னடா அது கையை வெட்டினோன்னு திரும்ப வந்து ஒட்டிக்குது. அவனுக்கு டியூட்டி முடியுது. அப்பதான் அவன் சொன்னான், அதடா இப்படி ஒரு விளையாட்டு இருக்குன்னு தெரியாம போச்சு. அடுத்தாப்புல டியூட்டிக்கு வந்தோம் சொன்னான், அண்ணே இவன் கையை வெட்டினா அது பாருங்க போய் திரும்ப வருது, உங்களுக்கு 12 hours டியூட்டியான்னா. ஆமா விரல் விரலா வெட்டுங்கன்னு போயிட்டான். இவன் தவிக்கிறான். என்ன தவிச்சான் தெரியுமா? அமிர்தம் சாப்பிடாம இருந்திருக்கலாம், செத்தாவது போயிருப்போம். இது எவ்வளவு பெரிய கருத்து தெரியுமா அந்த பாட்டு. இந்த இடத்துக்குள்ள நான் அமிர்தம் சாப்பிடாம இருந்தாலாவது செத்து தொலைஞ்சிருப்பேன். இப்ப மரணம் அடைய முடியல. ஏன்? வெட்டுறான், காயம் வருது, ரத்தம் வருது, திரும்ப கை ஓட்டுது, வெட்டுறான், காயம் வருது. இந்த அமிர்தம் சாப்பிட்டதால தான் எனக்கு மரணமும் வரமாட்டேங்குது. நான் அப்படி சாப்பிடாம இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன்னு நினைச்சாலும். என்ன அர்த்தம் தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு காலத்தில் எதை இன்பம் என்று வரவு வைக்கிறோமோ அது இன்னொரு காலத்தில் துன்பம் என்று ஆவது தவிர்க்க முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் எதை இன்பம் என்று வரவு வைக்கிறீர்களோ அது துன்பம் என்று மாறுவது தவிர்க்க முடியாது. இன்னும் சரியா சொல்லட்டுமா? இப்பெல்லாம் நீங்க பத்திரிகை வாங்கினா 1 வாங்கினா 2 கொடுக்குறாங்க. எல்லா பத்திரிகை 2 பத்திரிகை கொடுக்கும், 1 இலவச இணைப்பு அப்படின்பா. அது மாதிரி இன்பத்தின் இலவச இணைப்பு தான் துன்பம். எந்த இன்பத்துக்கும் ஒரு இலவச இணைப்பு துன்பம். இதையாவது பிரிச்சு பிரிச்சு பத்திரிகை வைக்கலாம். அது முன்பக்கம் பின்பக்கம். ஒரு நோட்டுக்கு எப்படி 2 பக்கம் இருக்கும், அது மாதிரி இன்பத்தினுடைய பின்பக்கத்தை துன்பத்தையும் அச்சடிச்சிருக்கிறான். நீங்க என்னதான் இன்பத்தை வரவு வச்சாலும் அது கண்டிப்பா துன்பத்துல தான் போய் முடியும். முன்னெல்லாம் ஒரு விளம்பரத்தில் ஒரு வார்த்தை போட்டிருப்பா, என்ன? இழுக்க இழுக்க இன்பம். பழைய ஆட்களுக்கு இந்த விளம்பரம் என்னன்னு தெரியும். இழுக்க இழுக்க இன்பம் அப்படின்னு போட்டிருப்பான். அதில் ஒன்று போடலை. என்னன்னா 40 வயதுக்கு பிறகு இரும இரும துன்பம். அவன் போடல. 40 வயசு ஆனதுக்கு அப்புறம் தானே இழுன்னு இழுத்தவெல்லாம் இருமிக்கிட்டே உட்காந்துருக்கேன். ஒருத்தன் சொன்னா, சிகரெட் பிடிக்காதவங்களாம் பிடிங்கப்பா. ஏன்னா வீட்டை திருடனே வரமாட்டான். ஏன்? இவன் தான் இருமிக்கிட்டே இருப்பான், திருடன் எப்படா உள்ள வருவான்னு. அவங்க நாயை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் நாயை கண்டு பயப்பட வேண்டிய? கையில் எப்பவும் தடியோடையே போயிட்டு இருப்பாங்க, அதனால நாய் கிட்டக்க வராதுன்னு. எவ்வளவு தூரம் சிகரெட்டால தீங்குங்கிறான். அதை விளம்பரம் படுத்தி நான் இழுக்க இழுக்க இன்பம், பின்ன இரும இரும துன்பம். இன்பம் துன்பத்தில் போய் முடிகள். சார் பாயசம் நல்லா இருக்குன்னு ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் குடிச்சா ராத்திரில என்ன பாடுபடுறோம்? எந்த இன்பமும் துன்பத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறது. அந்த ஜெயந்தன் சொல்றான், தன்தேன் துளிர்க்கும் தருநிழற்கீழ் வாழ்க்கை வெகி. நான் கற்பக மரத்துக்கு கீழே இருந்தேன், அமிர்தம் குடிச்சேன், சந்தோஷமா இருந்தேன். எங்க அப்பா எந்த பதவியில் இருந்தார், நான் ஜாலியா இருந்தேன். அந்த அவ்வளவும் போய் கொண்டேன் பெரும் துயரம் வான்பதமும் கோது என்று கண்டேன். நான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா அந்த பதவி, இந்த சந்தோஷம், இதெல்லாம் ஒண்ணுமே அர்த்தமே கிடையாது. இதெல்லாம் அர்த்தம் இல்லை என்ற உண்மையினை நான் கண்டுகொண்டு விட்டேன். அப்படி துடிக்க 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 துன்புறுத்துகிறார்கள் அந்த அசுரர்கள். இப்ப அசுரர்கள்னா யாருன்னு கொஞ்சம் சிந்திப்போமா? யார் அசுரர்கள்?
நம்ம புராணத்துலலாம் சொல்கிறோம் அசுரர்னு சொன்னால் அந்த பல் இப்படி இருக்கும், அவங்களுக்கு வந்து காப்பர் ஒயர் மாதிரி தலைமுடி இருக்கும், அவங்க வந்து இப்படிலாம் இருப்பாங்க, என்ன இடுப்புலலாம் விதவிதமான ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ அசுரர்கள் ஜிப்பாலே இருக்கு. ஏன்னா முதல்ல இங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான் நல்லது. இப்போ பேண்ட் ஷர்ட்லேயே அசுரர்கள் இருக்காங்க, சூடிதார் அரக்கியெல்லாம் இருக்கா, சூடிதார் புடவையில் அரக்கிகள், பேண்ட் ஷர்ட்டில் சஃபாரி எல்லாம் அரக்கர்கள் அரக்கிகள், பல்லெல்லாம் நீட்டாக உள்ளே இருக்கு, கொம்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் இருக்காள். எப்படி தெரியும்? சின்ன உதாரணம் சொல்ல பாரு. இந்த எக்ஸிபிஷன் வருஷம் வைப்பா, போயிருக்கீங்களா? இந்த எக்ஸிபிஷனில் போனால் சில பேர் அவங்கவுங்களுக்கு ஃபேவரட்டாக ஒன்று வாங்கிட்டு வருவாள். ஒவ்வொன்றும் சில பைத்தியம் மாதிரி ஒன்றே வாங்குவாள். சில பேர் அந்த காய்கறி நறுக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, அது நட்சத்திரமாக வெட்டுது, வட்டமாக வெட்டுதுன்னு ஒன்று. ஒய்ஃப் சொல்லுவாள், உங்களுக்கு பயனாக இருக்கும் வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஏன் ஒரே மாதிரி போர் அடிக்குது நீங்கள்ல, இதை வாங்குங்க. அந்த மிஷின் எப்படின்னா எக்ஸிபிஷனில் மட்டும்தான் அப்படி வெட்டும், வீட்டுக்கு வந்தால் ஒரே மாதிரி வெட்டும், பரமேல போட்டுருவோம். ஆனால் வருஷம் சில பேர் வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பா. இது வந்து ஒரு வகையான நோய். எக்ஸிபிஷன் போனால் எங்கள் அப்பா எப்போ போனாலும் இந்த எம்எஃப்எம் தலானி வாங்கிட்டு வர அப்பெல்லாம், அது எதுக்குன்னே தெரியாது, எப்போ போனால் அதே வாங்கிட்டு வருவார். இன்னும் சில பேர் எக்ஸிபிஷனில் தேடி ஒன்று வாங்குவான் தெரியுமா? என்னன்னா இந்த ஃபைபர் கிளாஸில் பிளாஸ்டிக்கில் பல்லி தேள் பூரா அப்படியே இருக்கும். பார்த்தா அப்படியே தேள்னா தேள் மாதிரி இருக்கும், பூரான்னா பூரா மாதிரி இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கிற போது பசங்க எங்கள் சில தேடி வாங்குவோம். அந்த பல்லி தேள் பூரா கருப்பாக இருக்கும், அதே மாதிரி ப்ரௌனாக இருக்கும், ரெட்டாக இருக்கும், தேடி வாங்குவான். எதுக்கு? அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் கதவில் ரூமில் ஷெல்ஃபில் இப்படி ஒட்டி வச்சுருப்பான். முன்ன பின்ன தெரியாமல் யாராவது வந்து அந்த கதவை திறந்தா அது மேலேருந்து விழுந்த உடனே வீல்னு கத்துவான் பாருங்க. அப்போ சொல்லுவான், பயந்துட்டியோ, அது ரப்பர். இவன் யாரு? சூரபன்மன் அக்கா பையன். என்ன புரியுது? இன்னொருத்தர் துன்பத்தில் சந்தோஷப்படுகிற, இந்த வார்த்தை குறிச்சுங்க, இன்னொருவர் துன்பத்தில் சந்தோஷப்படுகிற யாருமே அரக்கர்கள் தான். சார் இப்ப டெஃபினேஷன் அரக்கர்கள் சொன்னா கொம்பு முளைச்சிருக்கணும், இடுப்புல வந்து வேற மாதிரி அந்த பழைய காலத்து ஆடை போட்டிருக்கணும், கையில ஏதாவது அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அரக்கன் என்பதற்கு என்ன இலக்கணம் தான்? இரக்கமின்றி பிறர் துயரில் யார் மகிழ்கிறார்களோ அவர்கள் அரக்கர்கள். இந்த உணர்வு இன்னைக்கு இருக்கா இல்லையா? நாயை போட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறா, ஏன்டா அடிக்கிறேன்னா அதுக்கு சந்தோஷம் வரதுக்கு தான். எப்படா சந்தோஷம் வரும்னா நிறுத்தினா வரும் இல்லையா? எதை அடிக்கிறது நிறுத்தினா அதுக்கு சந்தோஷம் அப்போ வரும் இல்லையா? எப்படியெல்லாம் துன்புறுத்தினா நினைக்கிறீங்க? இன்னொருத்தர துன்புறுத்துறது, சில குழந்தைய கொஞ்சம் போது ஒரு திருவான், எப்படி அழுது பார், எப்படி அழுவது பார், ரசிக்க வேண்டிய விஷயமா? ஆனா மனுஷங்களை எத்தனை வகை நினைக்கிறீங்க? அப்படி பிறரை துன்புறுத்துவதில் ஒண்ணு வேணாம் சார். நாம் இந்த உலகத்துல பிறந்தோம் இருந்தோம், எப்போ போவோம்னு தெரியாது. நம்ம ஒன்றும் பெருசா கோயில் கட்ட வேணாம், தான தர்மம் பண்ண வேண்டாம், அன்னதானம் பண்ண வேண்டாம், லட்சம் கோடியா எல்லாம் செலவுலாம் பண்ண வேண்டாம். அடுத்தவனை அழ விடாம இந்த பூமியை விட்டு போய் சேர்ந்தா அது போதாத? அடுத்தவனை அழ விடாம அவன் கண்ணில் தண்ணி வராதவன் நம்ம இருந்திருந்த பூமியை விட்டு போனா போறாதா? பிறர் கண்ணில் கண்ணீர் வரவழைக்கிற முயற்சியை மேற்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் அந்த கண்ணீரின் வெப்பம் அமிலமாய் நம் வாழ்வில் தாக்கும் என்பதை ஏன் உணர்வதில்லை? எது நம்ம ஒன்னும் பெருசா கோயில் கட்டி கும்பிடணும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொருத்தரை காயப்படுத்தாம அழ விடாம பூமியை விட்டு போய் சேர்ந்தா போறாதா? நீங்க சமூக கோபங்களுக்காக கோபப்படுங்க, பொது தர்மங்களுக்காக ஆத்திரப்படுங்க, தனி மனித கோபங்களுக்காக யாரையும் அழவிடக்கூடாது. இது வந்து யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய பெரிய கோட்பாடு, வாழ்க்கையை பற்றி ஒரு பெரிய பார். அப்ப அசுரர்னா யாரு? பிறரை துன்புறுத்தி மகிழ்கிற யாருமே அசுரர்கள் தான். ஜெயந்தனை துடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரு? இந்த அசுரர்கள். இவன் சோர்ந்து போய் மயங்கி அப்படியே கீழே விழுந்தான். இவன் விழுந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டின பயலுக்கு கை களைச்சு சோர்ந்து போயிட்டான். அவன் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம்னா, ஏன் அவனுக்கு கை வலிக்குதான். அப்படியே விழுந்து மயங்கி விழுந்தான் பாருங்க. நினைவு போச்சு யாருக்கு? ஜெயந்தனுக்கு. அவன் நினைவு போய் கனவு மாதிரி வருது, தூக்கம். அதில் ஆறா வரான்னா முருக கடவுள் 6 முகங்களோடு ஒளியோட காட்சி அளித்தாராம். எழுதறிய அருமுகமும் மணிநுதலும் வைரமிடு இட்டு சனைந்த செஞ்சுட்டி கலன்களும் துங்க நீழ்வன் இரு கருணை விழிமலரும் மிளகு பதி நிறுகுழையும் ரத்ன குதம்பையும் பத்மக்கரங்களும். அப்படியே முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார். செம்பன் நூகம் மொழி புகழும் உடைமணியும் மறைவடமும் மடியினையும் முத்தச்சதங்கையும் சித்திரச்சிகண்டியும் செங்கை வேலும் முழுது அழகிய குமர கிரி குமர உடன் உருகு முக்கட்சிவன் பெறும் சத்புத்திர சிவபெருமானால் பெறப்பட்ட சத்புத்திரனாகிய முருகக் கடவுள் யாரு? எழுதறிய திருமேனி உடையவர், யாராலும் எழுத முடியாத பேர் அழகனாகிய முருகக் கடவுள் இவன் கனவுல வந்து நிற்கிறார். ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? வீரபாகுவ சொல்லிட்டு வான்னு இந்திரன் சொன்னா அதுக்கு முன்னாடி முருகன் போய் நின்னாச்சு.
அவன் கேட்கறான், நீ யாருன்னு தெரியலையே சுவாமி. ஏன்? அவன் முருகன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவனால சிறைப்பிடிக்கப்பட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்கு தெரியாது. எங்களுக்கு சிவபெருமான தெரியும், அவர் 5 முகத்தோட இருப்பாரு, நீங்க 6 முகத்தோட இருக்கிறீங்க, அவர் மாதிரி இருக்கிறீங்க, ஆனா யாருன்னு தெரியலையே, நீங்க யாரு? இப்ப என்னன்னா முருகன் தானே தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாராம். நான் தான் சிவகுமாரன், முருகன் பேரு, உன்னை காப்பாற்றுறதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கேன், தேவர்களை சிலையிலேருந்து மீட்பேன், சூரபன்மாவை நான் ஒடுக்குவேன், நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய தூதன் வீரபாகுன்னு ஒருத்தன் வருவான், மற்றதெல்லாம் அவன் சொல்லுவான்ட்டு மறைஞ்சிட்டு. இப்போ வீரபாகு என்ன நுழைஞ்சா தெரியுமா? உள்ள போய் நான் யாருன்னு அறிமுகம் எல்லாம் படுத்த வேணும்னு நினைச்சிட்டு உள்ள போனா ஜெயந்தன் அவரை பார்த்து கூப்பிட்டான், வீரபாகு அவர்களே வாருங்க. நான் வீரபாகுன்னு உனக்கு எப்படி தெரியும்னா முருகன் வந்து சொல்லிட்டு போனாங்க. அப்பதான் வீரபாகு தள்ள அடிச்சுக்கிட்டாராம். முருகனுக்கு தெரியாம ஒரு காரியம் பண்ணுன்னு இந்திரன் சொன்னான்னு நம்பி நான் வந்தேனே, என்னை விட மடையன் உலகத்துல உண்டு. முருகனுக்கு தெரியாம ஒரு காரியம் பண்ண முடியுமா? நான் மடத்தனமா இந்த காரியம் பண்ண வந்தேனே, எவ்வளவு பெரிய தவறு, எவ்வளவு பெரிய தவறு அப்படின்ட்டு. அப்பா அந்த முருகன் நீ பாத்தியா, நீ கொடுத்து வச்சவன் எப்படி இருந்தார்? குழந்தை மாதிரி இருந்தார். ஏமாந்துராத, குழந்தை மாதிரி இருப்பாரே ஒழிய அவர் குழந்தை இல்லை. முழுமுதற் பரம்பொருள் குழந்தையா காட்சி அளிக்கும். அவரை குழந்தைன்னு மட்டும் நீ ஏமாந்துராத. தன்னிகரின்றி மேலாய் தற்பர வெளியாய் யாரும் முன்னரும் பரமாய் நின்ற ஒருவனே முகங்கள் ஆறும் பன்னிரு புயமும் கொண்டு பாலகன் போன்று என்னுமோர் பெயரும் எய்தி, கந்தன் என்னுமோர் பெயரும் எய்தி யாவரும் காண வந்தார். அந்த மூல பரம்பொருள் கந்தன் என்ற பெயரை பெற்று வந்திருக்கிறதப்பா, அவனை பார்த்து விட்டாய் உன் துன்பங்கள் நீங்கும்னு ஜெயந்தனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு சூரபன்மாவுடைய அரண்மனைக்குள்ள வரார். தர்பார்ல உட்கார்ந்துருக்கான். பெரிய அப்படி ஒரு ஒளிமயமான உடம்பு சூரபன்மனுக்கு. சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கான், மலை மாதிரி உட்கார்ந்துருக்கிறான். அப்படியே தேவ பெண்கள் பணிவிடை செய்கிறார்கள், எல்லாரும் பயந்து நிற்கிறார்கள். தொலைவிலேருந்து வீரபாகு பார்த்தாராம், வருத்தப்பட்டாராம். ஏன்? எவ்வளவு பெரிய வாழ்வு, எவ்வளவு பெரிய வாழ்வு, இதை போய் இவன் தப்பு பண்ணி அழக்கிறானே. இதுதான் சான்றோர். இவன் அழிய வேண்டியவன் சந்தோஷப்படலையா வீரபாகு? சே, என்ன தேஜோமயமா இருக்கிறான், எவ்வளவு ஒளியா இருக்கிறான், இவ்வளவு பெரிய வாழ்க்கையை இவன் ஏன் இப்படி வீணா தன்னை அழிச்சுக்கிறான்? இதுதான் சான்றோருடைய இயல். அல்பமானவன் யாராவது ஒரு மனுஷன் வாழ்க்கையை பார்த்தா வயிறு எறிவான். பெரியவங்கள்லாம் இப்படி நல்ல வாழ்க்கையை என்ன எடுத்துக்கிறேன், நல்லா இருக்கிறத வெளியே பாரு, அப்படிதான் யோசிப்பாங்க. இதுக்கு ஒரு ஓமை சொல்றார் சார் கச்சியப்பர். நீங்க அந்த ஓமை வந்து அன்இமேஜினபிள், அப்படி ஒரு ஓமை சொல்றார். இவன் என்ன பண்ணிருக்கான்? தேவர்களை கொண்டு வந்து சிறையில் வச்சிருக்கான் ஜெயந்தனை, அதனால அழிய போறான். இதுக்கு ஓமை சொல்றார் பாருங்க. தூக்குனாங்குருவின்னு ஒரு குருவி இருக்கு. அது எப்படி வீடு கட்டும்னா இந்த டியூப்ளாக்ஸ் சிஸ்டத்தில் வீடு கட்டும். ரொம்ப அருமையான ஒரு குருவி அது. அது வந்து தன்னுடைய பரம்பரையை விருத்தி பண்றதுக்கு முன்னாடி அந்த கூடு கட்டிட்டு தான் விருத்தி பண்ணும். இப்போ நாமெல்லாம் புள்ளை பெற்றுட்டு வீடு வாங்குறதுக்கு கஷ்டப்படுவோம். தூக்குனாங்குருவி அப்படி இல்லை, வீடு கட்டிட்டு தான் பிள்ளைய பெற்றுக்கும். அப்போ நம்மளை விட ரொம்ப ஸ்கீம், ரொம்ப அருமையான அறிவுடையது. அது என்ன பண்ணிருக்கு? அப்படி ஒரு வீடு கட்டியிருக்கு. அது உள்ள எப்படின்னா கீழையும் மேலையுமா பிரித்து வச்சிருக்கும், மாடி கீழேன்னு. அது என்ன பண்ணும்? தன் குஞ்சு பறவையெல்லாம் தூங்குறதுக்கு பஞ்சு கொண்டாந்து வைக்கும். மெத்தை எங்கெங்கயோ போய் பஞ்செல்லாம் அழகால எடுத்துட்டு வந்து களிமண் வச்சு அந்த களிமண் மேலே இந்த பஞ்சு பொதி வைக்கும், அதெல்லாம் படுத்து தூங்குறதுக்கு. அதை விட பியூட்டி என்னன்னா, ராத்திரியில் குஞ்சு முழிச்சுட்டா பயப்படக்கூடாதுன்னு நைட் லேம்ப். எது நைட் லேம்ப்? இந்த மின்மினி பூச்சின்னு ஒன்று பறக்கும் இல்லையா, அதை ராத்திரி பிடிச்சிக்கிட்டு வந்து களிமண்ணில் சொருகி வைக்கும். அது இப்படி ரெக்கையை அடிக்கிற போது பார்த்தா வெளிச்சம் இருக்கும். இந்த மின்மினி பூச்சி வெளிச்சத்தில் இதெல்லாம் சௌக்கியமாக உட்காந்துருக்கும், பயப்படாது. இவ்வளவு பிளான் பண்ற ஒரு தூக்குனாங்குருவி பஞ்சு பொதி வைத்து குஞ்சு பறவை இன்று அதற்கு இந்த மின்மினி பூச்சி என்று எண்ணிக்கொண்டு காட்டில் கிடந்த ஒரு கொள்ளிக்கட்டையை கொண்டு வந்து வைத்து விட்டால் கூண்டு பத்தி எரியாதா? குஞ்சு பறவை வெந்து போகாதா? இப்படி மின்மினி பூச்சி என்று கருதி கொண்டு ஒரு கொள்ளிக்கட்டையை வைத்தது போல சூரபன்மன் தன் குலத்தை அழிக்கிற காரியத்தை செய்து விட்டான். என்ன ஊமை பாருங்க. மெய்ச்சோதி தங்கு திரு கொள்ளி தன்னை விறகின்மை கொண்ட குருகார். மெய்ச்சோதி தங்கு சிறு கொள்ளி தன்னை விறகின்மை கொண்ட குருகார் கச்சோதம் என்று கருதி குடம்பை தனில் உய்த்து மாண்ட கதை போல் அச்சோ எனப்பல் இமையோர்கள் தம்மை சிறை வைத்த பாவம் அதனால் இச்சூர வன்மன் அழிவெய்தும் நாளை. இவன் நாளைக்கு சாக போறான். எதனால சாக போறான்? அச்சோ எனப்பல் இமையோர்கள் தம்மை சிறை வைத்த பாவம் அதனால். எப்படி? மெய்ச்சோதி தங்கு சிறு கொள்ளி தன்னை விறகின்மை கொண்ட குருகார் கச்சோதமென்று கருதி குடம்பை தனில் உய்த்து மாண்ட கதை போல் சொல்லி வருத்தப்பட்டார். இது சான்றோருடைய பண்பு. மனுஷன்ல 2 கேட்டகரி இருக்கிறான். ரொம்ப அல்பமானவன் ஒருத்தர், ரொம்ப மேலானவர்னு ஒரு பிரிவு இருக்கு. நம்மளை தவிர இருக்கிற கணக்கு போடுறோம். மேலானவர்கள், கீழானவர். கீழானவன் எப்படின்னா தன் தப்புக்கே வருத்த மாட்டான்.
ஒரு முறை நான் ஆரணின்னு ஒரு ஊரில் பேச போயிருந்தேன். அவன் என்னை அழைச்சிருந்தவர் ஒரு சினிமா தியேட்டருடைய ப்ரொப்ரைட்டர். நீங்கள் வேணால் போய் படம் பாருங்களேன். நான் இப்படி ஏதாவது படம் பார்த்தா தான் உண்டு, அதாவது ஓசியிலேன்னு வச்சுங்களேன். நான் தேட்டரில் உட்காந்துருக்கிறேன். அந்த படம் ஓடும்போது நடுவில் ஒருத்தன் எந்திரிச்சு பாட்டு வந்தோடனே வெளியே போயிட்டான். சில பேர் பாட்டு வந்து அந்த தீ நட்புக்காக போவாங்க, தீ நட்பு அதுக்காக வெளியே போவாங்க. அப்படி எந்திரிச்சு வெளியே போகும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான், அப்படி கடந்து போகிற போது லாஸ்ட் ரோவில் ஒருத்தர் உட்காந்து அவர் காலை மிதிச்சுட்டான். அவர் ஆன்னு கத்துனார். ஆனால் பாருங்க, அவன் அந்த அந்த எருமை பூட்ஸு அதுக்காக வருத்தப்படவே இல்லை. இல்லை, அந்த பூட்ஸ் போட்டிருந்த எருமை வருத்தப்படவே இல்லை. மிதிச்சுட்டு அப்படியே பேச போயிட்டான். ஒரு 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 சாரி ஒன்றும் சொல்லலை. அவன் வெளியில் போயிட்டு அந்த 3 நிமிஷம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி உள்ளே வரும்போது இருட்டா இருக்கு. உள்ளே வந்து கேட்குறான், நான் இந்த ரோல தான் யார் காலையே மிதிச்சிட்டேன்னா. இவர் நினச்சிக்கிட்டாரு வெளியில் போனோன்னா அந்த பயலுக்கு ஞானோதயம் வந்துருச்சு போல் இருக்கு. ஸோ தப்பு பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணுறான்னு நினச்சிட்டு இவர் சொல்கிறாரு, அதனால என்ன சார், நீங்கள் தெரியாமல் தான் வச்சுருப்பீங்க, வேணும்னா மிதிக்க போகிறீங்க, அதனால என்ன. அதுக்கு கேட்கல, இதுதான் நான் உட்காந்துருந்த ரோவான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்டேன். he didn't realize his mistake. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோன்ற வெக்கமே அந்த பயலுக்கு இல்லை. தன் தவறை உணருதல் என்கிற அடிப்படை குணம் இல்லை. இது எப்படியே மனசில் வச்சுங்க. இன்னொருத்தர் சொல்கிறேன், கன்னட தேசத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய ஞானி பசவேசர்னு பேர், மகா ஞானி. அவர் வீரசைவ மடத்தினுடைய அதிபதி. மடத்துக்குள்ள பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். மடத்து வாசல்ல சில ஏழைகள் நின்றுட்டு இருந்தாங்க. பூஜை முடிஞ்ச உடனே மத்தியானம் சாப்பாடு உண்டு. ஆனால் எல்லா மடத்துலையும் அந்தந்த ஜாதிக்காரங்க தான் உள்ள போக முடியும். வீரசைவர்கள் கழுத்தில் லிங்காயத்துன்னு லிங்கம் போட்டிருப்பாங்க. எல்லாரும் இந்த கழுத்தில் லிங்கம் போட்டால் உள்ளே போகிறத அந்த 2 பேர் பார்த்தா, என்னடா கழுத்தில் என்னமோ கட்டிட்டு எல்லாம் உள்ளே போகிறாருன்னா, அது என்னவா இருந்தால் நமக்கு பசிக்குது, உள்ளே போய் சாப்பிட வேண்டியதுதானே. கழுத்தில் இல்லாட்டி உள்ளே விட மாட்டானேன்னா ஒருத்தன் சொன்னா, அண்ணன் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு அந்தாண்ட திரும்பி பார்த்தான். இந்த சமையலில் வேஸ்ட்டாக போன 2 சொத்த கத்திரிக்காய் வெளியே கிடந்து, சொத்த கத்திரிக்காய் எடுத்தான், துணியில் சுற்றினா கழுத்தில் மாட்டிட்டான். யார் பார்க்க போகிறேன், எல்லாம் கழுத்தில் போட்டு. ரொம்ப வசதியான லிங்காயத்தெல்லாம் தங்கத்தில் பேழை பண்ணி உள்ள சிவலிங்கம் வச்சுருப்பாங்க. சுமாரானவங்க வெள்ளியில் பண்ணியிருப்பாங்க. ஏழைகள் துணியில் சுற்றி கழுத்தில் போட்டிருப்பாங்க. இவன் சொத்த கத்திரிக்காய் சிவலிங்கம் மாதிரி உள்ள சுற்றி கழுத்தில் போட்டு சிவசிவா அரங்கரான்ட்டு உள்ள போயிட்டான். பசவேசர் பூஜையை முடிச்சுட்டு இப்படி கற்பூரார்த்தி எடுத்துக்கிட்டு வராரு சார். அங்கே எப்படி மரபுன்னு கேட்டால் பந்தியில் உட்கார்ந்தவங்களுக்கு இப்படி காட்டுவாங்க. இவங்க திறந்து சிவலிங்கத்துக்கு இப்படி காட்டணும். நடுங்கிட்டான். ஒருத்தன் சொன்னா, அண்ணேன்னா அதெல்லாம் தங்கத்தோடு நின்று போடும்டா, துணியெல்லாம் எந்த ஏழை கிட்டலாம் எல்லாம் சாமியெல்லாம் வராதுடா, கவலைப்படாதுடா. அடுத்து அப்படியே வந்தார் வெள்ளி. அப்புறம் அப்படியே எல்லாருக்கும் வந்தார். அண்ணேன்னா இவங்க கிட்ட வந்துட்டார். தீபாராதனை எடுத்துங்க நிற்கிறார். யாரா திறப்பானா? அது என்னதான் சைவ மடமா இருந்தாலும் கத்திரிக்காயை காமிச்சா அசைவ மடமா மாறிடும். எப்படி பின்னி எடுத்துருவான். எப்படா உள்ள வந்து உட்காந்தேன்னு கேட்டுருவான். அப்படியே நடுங்கி போய் வேத்து விறுவிறுத்து 2 பேரும் கையை பிசைறான். பசவேசர் திரிகாலம் உணர்ந்த ஞானி. அப்படி யோசிச்சார், ஏன் இவன் 2 பேரும் பயப்படுறார். அவர் சொன்னார் பாருங்க, ஆஹா, இந்த மடத்தை ஏமாத்த நீ வந்தியான்னு கேட்கல. அவர் என்ன நினைச்சார் மனசுல, இறைவா வயிற்றில் எவ்வளவு பசி இருந்தால் இந்த காரியத்தை செய்திருக்கோம். நான் இப்ப இவங்களை காட்டி கொடுக்க போறேனே, இப்ப நான் காட்டி கொடுத்தா இவங்களுக்கு என்ன நிலைமை ஆகும், நான் தப்பு பண்ணிட்டேனே, இப்ப காட்டி கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டேனேன்னு அப்படியே கண்ணில் தண்ணி வருது. அப்ப பசவேஸ்வரர் வார்த்தை சொன்னார், இறைவா இவ்வளவு நாள் நான் உனக்கு பூஜை பண்ணதுக்கு புண்ணியம்னு ஏதாவது ஒரு துளி பலன் இருந்தா அந்த புண்ணியத்தை இவர்களுக்கு அர்ப்பணம் பண்ணுகிறேன். இந்த கத்தரிக்காய்கள் சிவலிங்கமாக மாறட்டும்னு சொல்லி திரவுங்கள். கத்தரிக்காய் சிவலிங்கமாக மாறி இருந்தது. பசவேஸ்வருடைய கருணை. அவன் தப்பே பண்ணிட்டான். ஆனா தப்பு பண்ணவனுக்காக தன் பூஜா பலனை அர்ப்பணம் பண்ணி அவன் துன்பப்படக்கூடாதேன்னு நினைத்தார். அதான் ஞானிகளுடைய இயல்பு. வீரசைவ மடத்தினுடைய தலைவர் பசவேசர்னு பேர். கன்னட தேசத்தில் வாழ்ந்த ஒரு மகா ஞானி. இப்போ வீரபாகு அப்படிப்பட்ட ஒரு பண்பாளர். ஐயோ இவ்வளவு உயர்ந்த வாழ்க்கையை இவன் இழக்க போறானே அப்படின்னு வருத்தப்படுறார். இப்போ இன்னொரு சிக்கல் என்னன்னா, இவர் போய் நிக்கணும், வீரபாகு எதிரில் போய் நிக்கணும். எப்படி நிக்கிறது? இவனுக்கு வாழ்க்கை கொடுத்தவர் முருக கடவுள் சிவபெருமான். யாருக்கு? சூரபன்மாவுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தது சிவபெருமான். அந்த சிவனுடைய குமாரன் முருக கடவுள். அவருடைய பிரதிநிதியா இவர் போறாரு. நம்மால் வாழ்வு பெற்றவனுக்கு முன்பு நாம போய் நிக்க முடியுமோ? நிக்க கூடாது. இவருக்கு இழுக்கு அல்ல, அது முருக கடவுளுக்கு இழுக்கு. சரி, எப்படி உட்கார்றது? அவன் கொடுக்குற நாற்காலில் போய் உட்கார முடியுமா? இப்ப எவன் நாற்காலி கொடுத்தாலும் எவன் உட்கார தயாரா இருக்கிறான். ஆனா எவன் நாற்காலி கொடுத்தாலும் உட்காரப்படாது. உட்காரத்துக்கு ஒரு கௌரவம் வேண்டாமா?
எப்படி நாற்காலில் உட்காருது? அவன் கொடுத்தா உட்காந்துறத நாற்காலியில் யோசிக்கிறார் வீரபாகு. எப்படி சூரபன்மன் கொடுக்குற நாற்காலில்? அது இப்ப எவன் சீட்டு கொடுத்தாலும் உட்காந்துக்கிறான்ல. யோசிக்கணும், இவன் சீட்டு கொடுத்தா வாங்கிக்கிறதா இல்லையா கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கந்தபுராணம். இப்ப சிம்மாசனம் சூரபன்மனுடைய அரண்மனையில் உட்கார விரும்பல யாரு? வீரபாகு தேவர். ஆனா தான் முடிவெடுக்கவும் முடியல. ஒரு அற்புதமான விஷயம், உங்களால் முடிவெடுக்க முடியாத போதெல்லாம் கடவுளிடம் முடிவை விட்டு பாருங்க. ஏன்? நம்ம ஒன்று முயற்சி பண்ணணும், முடியலையா இறைவன்ட்ட விட்டுற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அவன் தான் முடிவெடுக்கணும். இப்ப வீரபாகு யோசிச்சார், ஒன்னும் பண்ணல, முருகா அப்படின்னு முடிவு அவற்றை விட்டார். ரத்ன சிம்மாசனம் வந்து விட்டது. தான் முடிவு பண்ணல, முருகான முருகப்பெருமானத்தில் ஒப்படைத்தார் முடிவை. ரத்ன சிம்மாசனம் வந்தது, ஏறி உட்காந்துட்டு. ரெண்டு விஷயம் இதுக்குள்ள. முருகனுடைய நாமத்தினுடைய மேன்மையை இந்த இடத்துல சொல்றார். ஒரு கால் முருகா குமரா உயிர்கா எனவோ தருள் தாராய். அருணகிரிநாதர் திருப்புகழ்ல பாடுறார், ஒரு தடவை முருகான்னு சொன்னா அதனுடைய விளைவு எவ்வளவு பெருசுன்னு சொல்றார். ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோ தருள் தாராய். முருகா என ஓர் தரமோதும் அடியார் முடி மீது இணை தாள் அருள்வோனே. ஒரு தடவை சொன்னா கூட முருகாங்கிற நாமத்துக்கு அவ்வளவு பெரிய ஏற்றம். கந்தரலங்காரத்தை சொல்றார், விழிக்கு துணைன்னு சொன்னவர் முருகா என்னும் நாமங்கள் அப்படின்னார். நாமங்கள்ங்கிறது பன்மை, முருகாங்கிறது ஒருமை. ஆனா இறைவனுடைய நாமம் ஒருமை என்றாலும் அது மரியாதைக்குரிய பன்மையாயிற்று. நாமங்கள். முருகாங்கிற நாமத்தில் என்னென்ன சிறப்பு இருக்கு? தமிழ்ல 3 இனம் இருக்கு எழுத்துல. வல்லினம், மெல்லினம், இடையினம். அதுல முருகா கா வல்லினம், ரூ இடையினம், மூ மெல்லினம். அதுல தொடக்கம் மெல்லினம், பிறகு இடையினம், கடைசியில் வல்லினம். முருகன் தன் பக்தருக்கு முதலில் மெல்லினம், கொஞ்சம் தகராறு பண்ணினா இடையினம், ரொம்ப தகராறு பண்ணினா வல்லினம். அந்த முருகாங்கிற ஆர்டருக்குள்ளேயே அவ்வளவு இருக்கு. முருகாங்கிறத திரும்ப திரும்ப சொன்னா காமுருன்னு வரும். காமுருன்னா என்ன? விரும்புன்னு அர்த்தம். முருகா என்ற நாமத்தை விரும்புன்னு ஒரு பொருள் உண்டு. இப்படி ஒரு அற்புதமான திருநாமம் முருகப்பெருமானுடைய திருநாமம். அந்த நாமத்தை சொன்னார். அடுத்த வினாடி ரத்ன சிம்மாசனம் வந்தது, ஏறி உட்காந்துட்டார். இதை சூரபன்மன் சொன்னா, என்ன பெரிய விஷயம் நினைச்சிட்டியா? பெரிய சிம்மாசனம்லாம் போட்டு உட்காந்தா நீ பெரிய ஆள் அர்த்தமா? இந்த மாதிரி வேலையை எங்கள் ஊரில் குழந்தைங்க செய்வாங்க, பெண்கள் செய்வார்கள். ஒரு பெண்ணின் கருவியில் இருக்கிற குழந்தை கூட இந்த வித்தியை பண்ணும். ஏன்னா ரொம்ப பெரிய ஆள்னு உனக்கு நினைப்பா. ஆறா நீ? ஆனால் சூரபன்மன் இப்படி கேட்கறதுக்கு முன்னாடி ஜனங்கள்லாம் பேசிக்கிட்டாங்களாம். ஆறு நம்ம ராஜாவுக்கு முன்னாடி ஒரு சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கிறானே யாரு? சார் எள்ளளவு என் கற்பனை இல்லை, இலக்கியத்தில் வருது. அந்த மக்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களாம், நம்ம சூரபன்மனுக்கு வேற ஒரு மனைவி இருக்கிறா, அவ வழியில் பிறந்த குழந்தையா இருக்கணும். இல்லாட்டி எதிர்த்தாப்புல சேர் போட்டு உட்கார முடியுமா? நான் அது என்ன தெரியுதுன்னா, மக்கள் தங்களுக்கு தெரியாமலேயே தெரிந்தது போல் பேசிக்கொள்வார்கள் என்பது கந்தபுராணத்திலேயே வருகிறது என்பதும் தெரிகிறது. எப்படி பாருங்க, மக்கள் இயல்பா படம் முடிச்சு காட்டுறாங்க மகாக்கள். அறிவுரை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அப்பா நீ தாதையாகியோன் காசிபர். வீரபாக ஆரம்பிக்கிறார். பேச்சே பண்பாடான பேச்சு. அப்பா சூரபன்ம, உங்க அப்பா யார் தெரியுமா? கஷ்யப முனிவர். சண்டையை முதல்ல ஆரம்பிக்க கூடாது, பெருமைப்படுத்தணும். ஒத்தட்ட காரியம் ஆகணும்னா அவனுடைய சிறப்பை தான் முதல்ல சொல்லணும். தாதையாகியோன் காசிபன், ஆங்கு அவன் தனையன். நம்ம குழந்தைகளுக்கு புத்தி சொல்லும் போது கூட முதல்ல நீ ராஜா ஆச்சே, நீ கண்ணு இல்லையா, நீ எவ்வளவு கெட்டிக்காரன், நீ பெருமையை சொல்லிவிட்டு தான் அப்புறம் சொல்லணும். சில பேர் கோபத்தை சொல்லுவா, நீ உருப்பட மாட்டேன் பையன் சொல்லுவான், தெரியுதுல்ல உருப்பட மாட்டேன்னு, அப்படியே அதை பற்றி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிற. ஒன்னு பேச நான் உருப்பட மாட்டேன் தெரியும் இல்லை, பரப்பட முடியுமா? நீ பெரிய ராஜா இல்லையா, நீ கண்ணு இல்லையா, எவ்வளவு பெரிய அறிவாளி, உனக்கு தெரியாதான்னு ஒருவேளை கேட்கலான்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு தோணும். அப்படி பேசுறாரு பாருங்க வீரபாகு. ராதையாகியோன் காசிபன், உங்க அப்பா கஷ்யப முனிவருப்பா. ஆங்கு அவன் தனையன், என்ன தெரியுமா? எல்லாம் காமன். அதுல அதித்தி மூலமாக பிறந்த ஆதித்தன் வழியாக வந்த தேவர்கள், இது மாயையின் மூலமாக வந்தவர்கள் அசுரர்கள். காமன் தானே, ஃபேமிலியோட ஹெரிடிட்டரி காமன் தானே, நீங்க 2 பேரும் பங்காளி தானே. அப்படின்னா ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? ஏன் சண்டை போடுறீங்க அனாவசியமா? சண்டை போடாது. தாதையாகியோன் காசிபன், ஆங்கு அவன் தனையன், ஆதலால் உனக்கு அமரரை சிறை செய்வது அரணோ, வேத மார்க்கமும் பிழைத்தனை சிறு பொருள் விழைந்தாய். பெரிய நெறிய விட்டு தப்பு பண்றிய சூரபன்மா, நீதியான் உலகு அளிப்பதே அரசதம் நெறியே. நீ நான் சொல்றது கொஞ்சம் கேளு, புத்தி சொல்றேன் கொஞ்சம் கேட்டுக்கோ, திருந்தி வாழ்வதற்கு பழகு. வீரபாகு அறிவுரை சொன்னார், அறவுரை சொன்னார். எதையும் கேட்கறதுக்கு அவன் தயாரா இல்லை. கேட்கறதுக்கு தயாரா இல்லைங்கிறது பரிசு இல்லை, கிண்டல் பண்ண ஆரம்பிச்சான். மேலை 1008 என்னும் அண்டமும் வென்றே ஏழுகின்றதோ தனி இறையாகிய எனக்கு, 1008 அண்டங்களை ஆளுகிற தலைவனாய் இருக்கிற எனக்கு
இன்னும் பல்லு ஈறு இது கூட வளராத புள்ள இவ்வளவு சொல்லி அனுப்பிச்சான. முருகன் எவ்வளவு கேவலமா பேசுறான் பாருங்க. கோல வால் எயிறு இன்னமும் தோன்றிலா குதலை பாலனே கொலாம் இணையன புத்திகள் பகர்ந்தான். இன்னும் பல்லு கூட வளரல, அந்த பிள்ளை இவ்வளவு சொல்லி அனுப்பிச்சான. நெருதல் வந்திடும் சிறுவனோ அறிவுரை பகர்ந்தான். சின்ன பையன் அந்த முருகன் உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சானா இவ்வளவும்? நல்லா தெரிஞ்சுக்கோ. மண் அளந்திடும் மாயனம் மனசமேலவனும் எண்ணரும் பகல் தேடியும் காண்கிலாதிருந்த பண்ணவன் முதல் விழியிடை. நான் இவ்வளவு நான் சொல்றேன், தேவர்கள் எனக்கு பயப்படுவார்கள் என்னிடத்திலே வந்து இந்த வார்த்தையினை பேசார். உயிர் பிச்சை தருகிறேன் ஓடு அப்படின்னா வீரபாகு சிரிச்சார். நீ என்ன உயிர் பிச்சை தருகிற? நீ யாரெல்லாம் சொன்ன? இந்திரன், திருமால், பிரம்மான், இவங்க யாரோடையும் ஒப்பிட முடியாத, இவர்கள் அத்தனை பேருக்கும் மேலாதவனாக வந்த முருகன் தான் உன்னிடத்திலேயே என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். நீ இது தெரியாமையே பேசிக்கிட்டே இருக்கிறியே. ஈசனே அவன் ஆடலால் மதலையாயினன் கண்டாய். அவன் சிவபெருமான் தான், அவன் சிவனும் வெவ்வேறு அல்ல. ஈசனே அவன் ஆடலால், ஒரு விளையாட்டுக்காக இப்ப குழந்தையா இருக்கிறான். ஆடலால் மதலையாயினன் கண்டாய். எங்கனும் பனி வதனங்கள், எங்கனும் விழிகள், எங்கனும் திரு கேள்விகள், எங்கனும் கரங்கள், எங்கனும் திரு கழலடி. அவன் விஸ்வரூபம் எடுத்து அண்ட சராசரத்தை உள்வைத்திருக்கிறவன், எல்லாம் அவனுக்குள்ள அடக்கம். அந்த முருகனை தெரியாம தயவு செய்து பேசாதே, சொல்றதை கேளு. தேவர்களை சிறையில இருந்து விட்டுவிடு, முருகனை பணிவதற்கு முயற்சி செய். நிறுத்தி இருக்கலாம். சூரபர்மனுக்கு இன்னும் புத்தி கட்டுச்சு. என்னன்னா, என்னடா முருகன் முருகன் பேசிக்கிட்டு இருக்கிற சின்ன பையன், காற்றில் தள்ளுண்டு நெருப்பில் சூடுண்டு நேற்றை பாலகன். என்ன அர்த்தமா? அவர் பிறக்கும் போதே உடம்புல டெம்பரேச்சர் சூடு இல்லாம அவரை நெருப்பு சுமந்துக்கிட்டு வந்ததுதான். சில குழந்தைங்க பிறக்கும் போது அந்த பாடி டெம்பரேச்சர் கம்மியா இருந்தது இன்குபேட்டர்ல வச்சிருப்பான், அப்புறமா தான் வெளியே எடுப்பான். அந்த குழந்தை பிழைக்குமா போயிடுமான்னு பெரிய கவலையா இருக்கும். அது மாதிரி முருகன் பிறக்கும் போதே உடம்புல சூடு இல்லைன்னு அவரை வந்து நெருப்புல வச்சாங்க. காற்றில் தள்ளுண்டு நெருப்பில் சூடுண்டு நேற்றைய பாலகன், அழுதே விளையாடும் நேற்றை பாலகன் என்றா அவன் பெரிய ஆள. இப்ப வீரபாவுக்கு கோவம் வந்துருச்சு. நீ தேவர்களை விடுறியோ விடலையோ அது உன் இஷ்டம், ஆனா ஒண்ணு கேட்டுக்கோ, என்ன முருகனை பழிக்காது. ஏன் நீ ஒரு பாவம் பண்ணினேன்னு உனக்கு புத்தி சொல்ல வந்தா, நீ 2 பாவம் இப்ப பண்ற. இதான் சார் சிக்கல். சில பேருக்கு புத்தி சொன்னா மேல மேல தப்பு பண்ணுவோம். ஏன்னா அந்த அகங்காரம், இன்னும் மேல இதை செய்வேன், இன்னும் மேல இதை செய்வேன். திருவள்ளுவர் ஒரு நல்ல குறிப்பு சொல்றார். செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். இந்த குறள்ல என்ன அழகு இருக்கு தெரியுமா? நீங்க செய்ய வேண்டியதை செய்யலைனாலும் கஷ்டம், அதை விட எப்படா கஷ்டம்னா செய்யக்கூடாததை செய்யறது கஷ்டம். சிம்பிளா சொல். டாக்டர் சொல்றார், நீங்க ஒரு 100 மில்லி பால் சாப்பிடுங்களேன் தினம் இரவு, நல்லதுன்றார். இவன் மில்லிங்கிறத மட்டும் காதுல வாங்கிட்டான். பால் கிடைக்கல வேற ஒன்று சாப்பிட்டேன் சார் அப்படின்னா, நீ பால் சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, அதை சாப்பிடாதப்பா. ஏன்? பால் சாப்பிட்டா உடம்புக்கு தெம்பு. நீ குடலை அரிக்கிறாப்புல கொண்டு போய் இன்னொன்னு உள்ள ஊத்துனா, நீ பால் சாப்பிடாட்டியும் தப்பு இல்லை, அதை சாப்பிடாம இரு. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். பால் குடிக்காட்டி கொஞ்சம் பலவீனமாவே, அதை குடிச்சா என்ன வீணா போடுவதில்ல. வாழ்க்கையினுடைய 2 பகுதியை திருவிழா அப்படியே புட்டு வைக்கிறது. செய்ய வேண்டியதை செய்வது மட்டுமல்ல, செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பதுதான் வாழ்வின் உன்னதமான லட்சியம். நாங்கள் ஒரு சின்ன கதை சொல்லுவோம் திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இப்போ ரயிலில் பயணம் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு வயசான பாட்டி இவரை பார்த்து கேட்டுச்சு, அப்பா என்னை விழுப்புரத்தில் இறக்கி விட்டுருப்பா, ராத்திரி எனக்கு தூக்கம் வந்து தூங்கிட்டா கஷ்டம். இறக்குறாங்கன்னா ஒரு பாட்டு புத்தகம் படிச்சுட்டு உட்காந்துருந்தார். மறுநாள் காலையில் எக்மோரில் வந்து வண்டி நிற்கிது, பாட்டி தூங்கிட்டு இருக்கு. அது இன்னொருத்தன் எழுப்பினோன்னு பாட்டி கேட்டுச்சு, விழுப்புரம்லாம் எப்போ வந்துருச்சு, மெட்ராஸ்க்கே வண்டி வந்துருச்சு. இந்த குனிஞ்சு பார்த்தது பாருங்க பாட்டி, இவன் இன்னும் புத்தகம் படிச்சுட்டு இருக்கான். மெட்ராஸ் வந்துட்டு இவருக்கு தெரியல, புட்டி வெளுத்துருச்சு. நீ நல்லா இருப்பியா, என்ன விழுப்புரத்தில் இறக்கி உடனே இறக்கி விடலையா, அதுவே திட்டுறது பாட்டு. இவர் அப்படியே புத்தகம் படிச்சவர் கண்ணில் தண்ணி விட்டாரு. உடனே இன்னொருத்தர் கேட்டார், நீங்க ஏன் சார் அழுதுறீங்க, என்ன வச்ச வேலைக்காரர, என்னமே இறக்கி விட்றேன், நீங்க இறக்கி விடல, இதுக்காக ஏன் சார் வருத்தப்படுறீங்க? அவர் சொன்னாரு, நான் இதுக்கு அழுவலிங்க, இந்த பாட்டி நினைச்சு ராத்திரி விழுப்புரத்தில் ஒரு பாட்டி இறக்கி விட்டேன், அது யாருன்னே எனக்கு தெரியல. அது இறங்க மாட்டேன்னு சொல்லிச்சு, இதான் விழுப்புரம் நான் பாட்டு கை பிடிச்சி இறக்கி விட்டேன். அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது யாருன்னே தெரியல. இப்ப இதுவாது காது கேட்க முடியாது திட்டுது, அது அங்க என்னென்ன திட்டுதுன்னு தெரியவே இல்லை. இவர் என்ன பண்ணிருக்காரு, செய்ய வேண்டிய வேலையும் செய்யல, செய்ய வேண்டாததும் செஞ்சு வச்சிருக்காரு. ஐ திங்க் இனிமே இந்த திருக்குறள் மறக்காதுன்னு நினைக்கிறேன். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். திருக்குறள் மறந்தாலும் மறக்கும், விழுப்புரம் மறக்காது.
வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்யணும், செய்யக்கூடாததை செய்யாம இருக்கணும். இவன் ரெண்டும் பண்றான். தேவர்களை சிறையில இருந்து விடணும், அது செய்யல. ஆனா முருகனை பழிக்கிற காரியத்தையும் ஆரம்பிச்சான். அறிவுரை சொன்னார், கேட்கல. பல பேரை அனுப்பி பிடுறா அப்படின்னா வீரபாக இங்கேருந்து புறப்பட்டு வந்து முருகப்பெருமான் திருவடிகளை வணங்கினார். ஒரே வார்த்தை சொன்னார், என்ன? அழிவு வந்தாலன்றி அவனுக்கு அறிவு வராதுன்னு. ஒரே வார்த்தை. ஆனா திருவள்ளுவர் என்ன எதிராக தெரியுங்களா? அறிவு அற்றம் காக்கும் கருவினார். ஒருவனை அழிவிலிருந்து காப்பதுதான் அறிவு. இன்னொரு குரல் சொல்லட்டுமா? வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். கொஞ்சம் ஆன்டிசிபேட் பண்ணணும், நமக்கு ஒரு அழிவு வந்துருமோ அப்படின்னு யோசிச்சு, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். அறிவு என்பது அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றுவதாக இருக்கணும். ஆனா இந்த பயலுக்கு எப்படி? அழிவு வந்தால் அன்றி அறிவு வராது அப்படின்ட்டான். அவன் புறப்பட்டு போன உடனே இந்த படைகள் அங்கேருந்து புறப்படுகிறது. முருகப்பெருமானுடைய படை அங்கேருந்து புறப்பட்டு இந்த வீர மகேந்திரபுரம் நோக்கி வருது. அப்ப என்ன சொல்லுகிறார்கள்? நீ போய் வீர மகேந்திரபுரத்தில் அடி எடுத்து வைக்க வேண்டாம், ஏமக்கூடத்தில் தங்குன்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு பாடி வீடு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அங்கே தங்கி இருக்கிறார் முருகக்கடவுள். இந்த செய்தி சூரபன்மனுக்கு போச்சு. அவன் அமைச்சர்களை கூட்டி ஆலோசனை பண்ணான். நாரதர் வந்து சொல்லிட்டு போயிட்டார். அமைச்சர்களை கூட்டி ஆலோசனை பண்ணினான். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு அமைச்சரும் தவறான ஆலோசனை சொல்றான். என்ன சொல்றான்? அந்த பையனுக்காக படையெடுத்து நாம போகக்கூடாது, என்ன அனுப்பு, நான் போய் கொண்டுட்டு வரேன். இன்னொருத்தன் சொன்னா, புன்சை நிலத்தை உழுவதற்கு ரத்தின கலப்பையா அப்படிங்கிறான் சூரபன்மன். நீங்க போகக்கூடாது, நாங்க போய் கொண்டுட்டு வரோம் அப்படி. அவன் எத்தனை நாளா ராஜாவை கலப்பேன்னு திட்டணும்னு காத்துக்கிட்டு இருந்தானோ தெரியல, இன்னைக்கு திட்டான், ரத்தின கலப்பையா அப்படின்னு. இன்னொருத்தன் சொன்னா, நீங்க போனா அந்த குழந்தைய நீங்க பிடிக்க மாட்டீங்க, இறக்கம் உள்ளவர், ஏன்னா அந்த குழந்தை சின்ன குழந்தைன்னு விட்டுட்டு வருவீங்க, எங்களை அனுப்புங்க. நாங்க எல்லாரும் தப்பு தப்பா யோசனை சொல்றான். இந்த யோசனைகள்லாம் சொல்லி சூரபன்மன் அகங்காரத்தோட உச்சிக்கு போற போது சிங்கமுகன் எழுந்தான், அவனுடைய தம்பி. அவன் மட்டும் சொன்னான், அண்ணா, பசி பசி என்று அழுகிறவர்களுக்கு பாஷாணத்தை சாப்பிட கொடுப்பது போல, தாகம் தாகம் என்று அழுகிறவனுக்கு திராவகத்தை ஊற்றி கொடுப்பது போல இவர்கள் உனக்கு யோசனை சொல்லுகிறார். பசிங்கிற போது பாஷாணத்தை சாப்பிட்ட, தாகங்கிற போது திராவகத்தை குடிச்சா, அப்படித்தான் அவனுக்கு எல்லாம் யோசனை சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். முருகனை வெல்லுதல் நடக்குமா? அவன் யார் தெரியுமா? பாலன் என்று எண்ணுகிறாய் இல்ல. ஒரு பெரிய ஆலமரம் ஒரு சின்ன வித்தில் அடங்கி இருப்பது போல் இறைவன் என்ற மூல மரம் முருகன் என்ற வித்தில் அடங்கி இருக்கிறது. ஆலத்தின் வித்து மூலத்தில் ஒடுங்குதல் போல் மூலத்தின் வித்து இந்த பாலத்தில் ஒடுங்கி இருக்கிறதுன்னா நீ பாலன் ஏமாந்திராது. அவனுக்குள்ள எல்லாரும் அருவமாகுவன், உருவமும் ஆகுவன், அருவம் உருவம் இல்லதோர் தன்மையும் ஆகுவன், ஊழின் கருமமாகுவன், நிமித்தமும் ஆகுவன், கண்டாய் பரம நாடலை யாவரே பகர்வார். யாரால சொல்ல முடியும்? வேத காட்சிக்கும் உபனிடத்து உச்சிக்கும் விரிந்த போத காட்சிக்கும் காணலன், புதியரில் புதியன். கடவுளை பற்றி சிங்கமுகன் சொன்னாப்புல யாரும் சொல்ல முடியாது. புதியரில் புதியன், இன்றைக்கு தோன்றிய புதுமையின் முழு புதுமை அவன். மூதக்கார்க்கு மூதக்கவன், பழமைக்கு பழமையானவன், முடிவிற்கு முடிவு, ஆதிக்கு ஆதி, உயிர்க்கு உயிராய் நின்ற அமலன். சிங்கமுகன் சொல்ல 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 துளியாவது சூரபன்மன் ரியலைஸ் பண்ணுமா இல்லையா? பண்ணல, எரிச்சல் ஆயிட்டான். ஞானம் தான் உருவாகிய நாயகன் இயல்பை யானும் நீயுமாய் எவ்வழி அறிந்து, நான் சொல்லி உனக்கு எப்படி புரிய போகுது? அவன் யாரு? ஞானம் தான் உருவாகிய நாயகன், ஞானமே வடிவமாகிய வள்ளல் முருகக் கடவுள். அவனை நான் எப்படி உனக்கு சொல்ல முடியும்? அடுத்த வார்த்தை, நான் சொல்லி உனக்கு புரியுமா? மோனம் தீர்கலா முனிவரும், இன்னும் மோனத்தில் ஆழ்ந்திருக்கிற முனிவர்களும் தோற்றிலர், அவன் பெருமையினை இன்னும் காணவில்லை. சார், கடவுளை பத்தி என்ன பேசினாலும் அது சிறுபிள்ளைத்தனம் தான். கடவுளை பத்தி நீங்க என்ன பேசினாலும் அது சிறுபிள்ளைத்தனம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், வேதங்கள் கடவுளை பற்றி சொல்லி எச்சில் படுத்தி விட்டன. அதுக்கு ஒரு ஓமை சொல்றார். எப்படின்னா, ஒரு பூவுல வண்டு வந்து உட்கார்ற வரைக்கும் ரீங்கான இருக்கும், வண்டு உட்கார்ற போது சைலண்ட் ஆயிடும். அது மாதிரி கடவுளை அனுபவிக்கிற வரைக்கும் தான் பேசலாம், பஜனை பாடலாம் எல்லாம். அனுபவம் நிகழ்கிற போது மௌனம் மட்டுமே மிஞ்சும். நீங்க பேசுற போது கடவுள் அனுபவம் இல்லை, மௌனத்துல போகும்போது அந்த அனுபவம் இருக்க முடியும். பகவான் ராமகிருஷ்ணனுடைய அழகான வெளிப்பாடு அதான் சொல்றார், மோனம் தீர்கலா முனிவர். நாம ஏன் வியாழக்கிழமை மௌனம் இருக்கணும்னு? மௌனத்துல இருந்து உள்முக பயணம், இன்னர் ஜேர்னி, உள்நோக்கிய பயணத்தை மேற்கொண்டாதான் சில உண்மைகள் புலப்பட ஆரம்பிக்கும். ஆனால் சில பேர் மௌனம்னு சொல்லிட்டு எழுதி எழுதி கழுத்திருப்பான். தட் இஸ் டூ டேஞ்சரஸ். இது இன்னைக்கு மௌனம்னு சொல்லி பக்கத்தில் ஒரு நோட் புக் வச்சுக்கிறது, அதை வரிசையாக எழுதிக்கிட்டே இருக்காது, அது ரொம்ப தப்பு. மௌனத்தில் என்ன எழுத வேண்டியிருக்கு?
இப்போ சில பேர் சஷ்டிக்கு விரதம், ஏகாதசிக்கு மௌனம் இதெல்லாம் இருந்துட்டு நோட் புக் வச்சுக்கிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு எழுதி கட்டுறோம். ஒருத்தர் நோட் புக் வச்சுக்கிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு எழுதி காட்டுறாரு. என்னென்னா மத்தியானம் என்ன சமையல்னு எழுதியிருக்கார். கத்திரிக்காய் குழம்பு, இது கூட்டு, புடலங்காய் கூட்டு, இதெல்லாத்தையும் எழுதி மனைவியை பார்த்து இப்படி மௌனமா அந்த அம்மா அந்த அம்மா மௌனம் இல்லை, ஆனால் மௌனம் ஆயிடுச்சு இப்போ அப்படின்னு போயிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் அவனுக்கு புத்தி மாறி போச்சு. உடனே மாற்றிட்டார். கத்திரிக்காயை கூட்டிலேருந்து பொரியலுக்கு கொண்டு போனார், புடலங்காயை பொரியலேருந்து கூட்டுக்கு மாற்றினார். இவரால் முடிஞ்ச இலாக்கா மாறுது. கத்திரிக்காயை பொடலங்காய்க்கு மாற்றி, பொடலங்காயை கத்திரிக்காய்க்கு மாற்றி அடித்து திருத்தி மனைவியை கூப்பிட்டார். அப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சாம்பாருங்கிறத அடிச்சுட்டு இவர் எழுதியிருக்கிறார் பொரிச்ச கூட்டுவை மாற்றி எழுதியிருக்காரு இவரால் முடிஞ்சது. அந்த அம்மா கண்ணாடி இல்லாட்டி ஒன்றுமே தெரியாது அதுக்கு. அது இது எதையுமே படிக்கல, அது வத்த குழம்பு வைக்கிற ஐடியாவில் இருக்கு. இன்னைக்கு சும்மா பேப்பரை இப்படி பார்த்துட்டு போச்சு. ஏன் நீ வத்த குழம்பு வச்சா எழுதியா திட்ட போற, அதுக்கு தெரியும். அப்படி எழுதினாலும் கண்ணாடி இல்லாமல் பார்த்துட்டு பேசாமல் போயிட்டே இருக்கலாம்னு ஐடியாவோடு இருக்கேன். இவர் எழுதுறாரு பொடலங்காயை கத்திரிக்காயாக்கி, கத்திரிக்காயை பொடலங்காய். நான் சொல்ல நீங்க மௌனம் தானே, எத்த போட்டா திட்டு போக வேண்டியதுன்னு. இந்த மௌனம்னு சொல்லிட்டு எழுதி கழுத்திருக்கிற போது மௌனம்னா என்ன தெரியுமா? 3 மௌனம் சொல்றான். வாக் மௌனம், மனோ மௌனம், காஷ்ட மௌனம்னா. உடம்பு அப்படி ஸ்ட்ரைக்டா உட்கார்றது கட்ட மௌனம், காஷ்ட மௌனம். அப்புறம் வாக் மௌனம், வாயை திறந்து பேசாம இருக்கிறது வாக் மௌனம். இது 2 முக்கியம் அல்ல, மனோ மௌனம். மனம் எதை பற்றியும் கவலைப்படாத மௌனத்தில் ஆழ்வதுதான் மௌனத்தின் உச்ச நிலை. இப்ப சொல்றார், மௌனம் தீர்கலா முனிவரும் தோற்றிலர் உழுதும் தானும் காண்கிலன் இன்னும் தன்னுடைய பெருமை என்பதை முருகக் கடவுள் தானே காணவில்லை. இதெல்லாம் கேட்க தயாரா இல்லை. உடனே சிங்கமுகன் சொன்னான், அண்ணா கவலைப்படாத, போர் வந்தா நான் உனக்கு நிக்கிறேன், அது வேற விஷயம். ஆனா நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேங்கிற. உட்காந்துட்டான். இந்த அமைச்சு ஆலோசனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பூதப்படைகள், முருகனுடைய பூதப்படைகள் கடலை தாண்டி கொண்டு புறப்பட்டு போயிடும். ஏன்னா அந்த வீர மகேந்திரபுரத்துக்குள்ள போகணும். அப்படி புறப்பட்டு போயினா இந்த சமுத்திரம் எல்லாம் அதுக்கு முழங்கால் மட்டும் இருந்துதான். ஒரு நல்ல கற்பனை பண்ணார் கச்சியப்பர். கொஞ்ச தூரம் இந்த பூதப்படையெல்லாம் இந்த கடல்ல சலபுலான்னு அலைஞ்சு போனதுக்கு அப்புறம் தண்ணி வத்தி சேராயி, சேறு வத்தி தூசியாயி, தூசி பறக்க ஆரம்பிச்சிருச்சான், கடல் வத்தி போச்சு. அப்படி இந்த பூதப்படைகள் அலைந்தபடி கடலை கடந்து வீர மகேந்திரபுரத்துக்குள் சென்றான. அந்த இலங்கையில தாண்டி ஏமக்கூடம் என்ற இடத்துல போய் முருக கடவுள் தங்குகிறார். முதல் நாள் போர் நடக்கிறது, 2ஆம் நாள் போர் நடக்கிறது, எல்லாம் மற்றவங்க வர்றாங்க போறாங்க, இதெல்லாம் நடக்குது. சூரபன்மனுடைய மகன் பானுகோபன் பேரு, அவன் வந்தான். வீரபாகு அவனை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வீரபாகு போய் எதிர்த்தார். அன்றைக்கு பானுகோபன் வலிமையான ஆயுதங்களோட வரல. என்ன பெரிய வீரபாகு வராது ஜெயிக்கிறதாவது. வீரபாகனுடைய ஆற்றலால் அவர் பெரிய திறமையை காமிச்சார். பானுகோபன் வெட்கப்பட்டான். சரி, இவரை இப்படி வெல்ல முடியாதுன்னு மறுநாள் வருகிற போது பெரிய மாயா படைகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த மாயா படைகள்ல அழுத்தி கட்டி கடலுக்குள்ளே வீரபாகுவை சேர்த்துட்டான். அப்புறம் வீரபாகுவை முருகப்பெருமானுடைய வேல் படை வந்து மீட்டது. உடனே ஒரு சபதம் பண்ணுகிறார். என்னன்னா, நான் இனிமேல் இந்த பானுகோபனை கொன்றால் அன்றி முருகப்பெருமான் திருமுன்பு விழிக்க மாட்டேன். ஏன், நான் இப்போ இந்த பானுகோபனை கொல்லாம எப்படி முருகன் முன்னாடி போக முடியும் என்று சபதம் பண்ணுகிறார். பிறகு முருக கடவுளை வேண்டி காத்திருக்கிறார். பானுகோபன் மறுபடியும் போருக்கு வரான். அந்த பானுகோபனை வீரபாகு தேவர் வென்றார், கொன்றார், வீழ்த்தினார். இப்படி வீழ்த்திய பிறகு இந்த செய்தியை போய் முருகன்ட்ட சொன்னார். முருகனுக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி உடையான் பகையஞ்சான்னு சொல்லுவாங்க. என் தம்பியா இருந்து நீ பானுகோபனை வென்றுட்ட, பெரிய அருமையான பணி செஞ்சிருக்கிற, நான் உனக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும், கண்டிப்பா உனக்கு என்ன கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு தர்றேன் அப்படின்னா. இது வந்து ஒரு சின்ன குறிப்பு. பரிசு கொடுக்குற போது நம்ம கிட்ட வேண்டாததை கொடுக்கப்படாது, அவனுக்கு என்ன வேணும்னு பார்த்து கொடுக்கணும். இது வந்து ஒரு நல்ல பண்பாடு. பரிசு கொடுக்குற போது உயர்ந்த பொருளாக கொடுக்கணும், மட்டமான பொருளாக கொடுக்கக்கூடாது. சில பேர் கல்யாணத்துக்கு கொடுக்கறதுக்குன்னே ஒரு ஆரஞ்சு வச்சிருக்கான். அது வந்து விவசாய பல்கலைக்கழகத்தில் அதுக்குன்னே விதை போட்டு வளர்க்குறான் போல இருக்குது. ஆரஞ்சு மாதிரி இருக்கும், உரிச்சா ஒன்றும் இருக்காது. அந்த ஆரஞ்சு ஜாதி தாங்கிறதுக்கு அடையாளமாக 2 விதையோடு இருக்குமே ஒழிய அதில் வேற சாறு இருக்காது, ருச்சியும் இருக்காது. அதை கொடுத்தா என்ன, கொடுக்காம இருந்தா என்ன? கொடுக்குற பொருள் உயர்வாக கொடுக்கணும், அவனுக்கு என்ன வேணும்னு பார்த்து கொடுக்கணும். இப்போ கேட்குறார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. என்ன வேணும்னு கேட்டவொன்னே 2 பேருக்கு பயம். யாருக்கு? இந்திரனுக்கும் பயம், குபேரனுக்கும் பயம். எங்க இந்திர பதவியை கேட்டுருவாரோ, குபேரனுக்கு நம்ம செல்வத்தை கேட்டுருவானோ. முதல்ல கிளியர் பண்ணார். கோலம் நீடிய நிதிபதி வாழ்க்கையும் குறியேன். எனக்கு இந்த இந்திர பதவி வேண்டாம், குபேரன் செல்வம் வேண்டாம், மேலே இந்திரன் அரசினை கனவிலும் வெகேன். எனக்கு 2 வேண்டான்னு பாருங்க. 2 பேருக்கு ரொம்ப திருப்தி. சரி, இனிமே அவர் என்ன வேணா கேட்டுட்டு, இவ்வளவு வேண்டான்ட்டு கடைசி அப்புறம் என்னதான் வேணும்னார். ஐய, நின் பதத்து அன்பை வேண்டுவேன்.
உன் திருவடியில நான் அன்பு செலுத்தணும் அப்படின்னு. முருகன் சும்மா இல்ல, அதுக்கு மேல சோதிச்சார். நீ கேட்டாப்புல திருவடியில அன்பை கொடுத்துட்டேன், இப்ப அதை தவிர வேற ஏதாவது கேளு. இப்ப இந்திரன் நினைச்சான், அவரே சும்மா இருந்தாலும் இவர் சும்மா இருக்க மாட்டார் போல் இருக்கு. ஏன் அவன் தான் இதெல்லாம் போதுன்னு நிறுத்திட்டார் இல்லையா, அப்புறம் என்ன இதை தவிர ஒண்ணு கேளுன்னா இந்திர பத்தின மறுபடியும் அவர் கேட்பாரு. உடனே வீரபாகு சொன்னார், ஆம் அது தவிர இன்னொன்று வேண்டும், அது தவிர உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு. அது என்ன வேணும்? இது தவிர இன்னொன்று வேண்டும் என்ற எண்ணமே வராமல் இருக்கும் வரம் வேண்டும். அதாவது தூய பக்தி என்பதற்கு இதுதான் ஒரு சரியான அடையாளம் அப்படின்னு. அதன் பிறகு சிங்கமுகாசுரன் போருக்கு வர்றான். அந்த சிங்கமுகன் முதல்ல அறிவுரை எல்லாம் சொன்னான். சூரபன்மா கண்ணா, நீ பண்றது தப்பு, நான் சொல்றதை கேளு, நீ அழிஞ்சு போகாத, நீ பாலன்னு நினைக்கிற, அவன் பாலன் அல்ல, மூலமும் முடிவும் இல்லாத மூர்த்தி, எதுவும் ஏறு. அதாவது வாழ்க்கையில சார் சில சந்தர்ப்பத்தில் நமக்கு அறிவுரை கிடைக்கும். அந்த அறிவுரையை பயன்படுத்தி துன்பங்கள்லேருந்து வெளியில வர்றதுக்கு பழகணும். ஆனா சில பேருக்கு எப்படின்னா என்ன சொல்லி எதுவும் மண்டையில ஏறாது. எங்க பாரியார் சுவாமி ஒரு நல்ல கதை சொல்வார். மாப்பிள்ளை பார்த்தார் ஒருத்தர், மாப்பிள்ளை பார்த்து 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 அழுத்து போயிட்டார், எல்லாம் கரெக்டா அமையல. அவர் 32 லட்சணம்னு சொல்றார் மாப்பிள்ளை. இது இவ்வளவு வேணும், 32 பல்லே பல மாப்பிள்ளைக்கு இல்லை, 32 லட்சணத்தோடு எப்படி கிடைக்கும்? அந்த கொண்டு வந்து கொடுக்க தரகர் சொன்னார், சார் உங்களுக்கு பொண்ணு பார்க்க நம்மளால முடியாது, மாப்பிள்ளை பார்க்க நம்மளால முடியாது சார். சரி சரி, ஒன்று 2 கூட குறைச்சதுனால முடிச்சிட்டியா அப்படின்ட்டு. அப்போ மாப்பிள்ளையை முடிச்சு உட்கார்ந்து இருக்கிறார் மணவரையில். அப்போ பொறி கொடுப்பா இல்லையா, அந்த கையில் இப்படி பொரியை கொடுத்தோன்னா மாப்பிள்ளை இப்படி பார்த்தார். நெருப்பில் போடு அப்படின்னார் புரோகிதர். இது எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே, அவர் எதையும் வீண் பண்ணி பழக்கம். அப்படியே அந்த புரோகிதர் பயந்து போய் சொன்னார், என்ன இப்படி பண்றேன்னு, பொரிய நெருப்பில் போடனா வாயில போடுறிய, பண்ணு இப்படி பண்ணலாமா அப்படின்னு. அவ்வளவுதானேன்னு அப்படி நெருப்பில் துப்பிட்டார். அவ்வளவுதானே. இப்போ அவர் இன்னும் கோபமாயிட்டார், என்ன நீ இந்த மாதிரிலாம் காரியம் பண்ற, யாருக்கு அங்கில் போய் இப்படி யாராவது துப்புவாங்களான். தின்னாலும் திட்டுற, துப்புனாலும் திட்டு, ஏதாவது ஒன்று தானே கரெக்டாக இருக்க முடியும். ஒன்று திங்க விடணும், இல்லை துப்ப விடணும், ரெண்டுமே தப்புன்னு. ஒன்று அவர் சொன்னார், இனிமேல் நீங்கள் அவங்க ஒன்றுமே சொல்ல தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க, இனிமேல் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். இந்த தாலி ஆசீர்வாதம் ஆகிட்டு வந்தது. மாப்பிள்ளை கட்டுங்கோன் அவன் சொன்னான், கட்டுவானே. அப்புறம் ஏன் இப்படி கட்டினே, நீ சண்டைக்கு வருவானே, நீயே கட்டுன்னா. எதுக்கு அனாவசியமாக நமக்கு வம்புன்னு நான் பாருங்க. இந்த பொண்ணை பெத்த தகப்பன் கேட்டான், எங்கடா அந்த ஜாதகம் கொடுத்த ஆளு அப்படின்னா. அவனுக்கு அவ்வளவு கோபம். அவன் எங்கேயோ போயிட்டான், துரத்தி பிடிச்சி கூட்டு வந்து, என்ன 2 குறையுதுன்னு ஒரு பைத்தியத்தை கொண்டாந்து விட்டுருக்கிறியன்னா. இப்பவும் அதே தாங்க, மாப்பிள்ளைக்கு 2 தான் குறையுது. என்ன குறையுது? சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. பாக்கி எல்லாம் கரெக்ட் என்ன, பாக்கி எல்லாம் கரெக்டா இருந்து என்ன பிரயோஜனம்? சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லைன்னு. சூரபன்மனுக்கு தானாவும் சிந்திக்க தெரியல. யார் யார் பானுகோபன் அறிவுரை சொன்னா, இரணியன் அறிவுரை சொன்னா, சிங்கமுகன் அறிவுரை சொன்னா கேட்க தயாரா இல்லை. முடியாது, நீங்க யாரும் எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டியது இல்லை, வேணும்னா சிங்கமுகா சாப்பிட்டு தூங்கப்படான்னு. சிங்கமுகன் போருக்கு போன ஆரம்பத்தில் பானுகோபன், ஆரம்பத்தில் வீரபாக தேவரை சிங்கமுகன் ஜெயிக்கிறார். நல்ல அவரை ஓட ஓட விரட்டி எல்லாம் தன்னுடைய ஆற்றலை காண்பிக்கிறான் சிங்கமுகன். இப்படி நல்ல கருத்து பேசின சிங்கமுகன் சொல்றான், ஜெயிச்சுட்டு பானுகோபனை வீரபாக தேவரை ஜெயிச்சுட்டு சொல்றான், எங்க அந்த சின்ன பையன் முருகன் என்னை பார்த்து பயந்துட்டானா, இன்னும் போருக்கு வரலையேன்னா. இது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். இவ்வளவு நேரம் ஒரு நல்ல அறிவுரையை எடுத்து சொன்ன சிங்கமுகன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்? எதனால இப்படி நடந்துக்கிறான்? கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் இப்படி தப்பு பண்றான்? இதுக்கு என்ன விடைன்னு கேட்டா, சிங்கமுகன்கிறது வேற யாரும் அல்ல, அவன் கர்ம வினை. முதல்ல தாரகன் மாண்டானே அவன் யாருன்னா மாயை, இவன் கர்ம வினை. கர்ம வினைக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அது நல்லதும் பண்ணும், கெட்டதும் பண்ணும். நீங்க பண்ண புண்ணியம் உங்களுக்கு நல்லதை சொல்லும், நீங்க பண்ண தவறு பாவம் உங்களுக்கு கெட்டதை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்ப சூரபன்மன்ட்ட பேசுகிற வரையில புண்ணியம் பேசியது, இப்ப முருகனை எதிர்க்கும் போது பாவம் எதிர்க்கிறது. அந்த 2 குவாலிட்டியுமே பாவ புண்ணியம் கலந்த கர்ம வினையில உண்டுங்கிறதுக்கு அடையாளம் தான் சிங்கமுகனுடைய கேரக்டர். முருகனை கேலியா பேசுறான், கேவலமா பேசுறான், முடிஞ்சா சண்டைக்கு வா அப்படின்னா. முருகப்பெருமான் எதிரில் வந்து நின்றார் சிங்கமுகனோட, வா சண்டைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு. இப்ப சண்டை நடக்கிறதுக்கு முன்பு சிங்கமுகன் இப்படி பார்த்துட்டு சொல்றான், அடடடடா என்ன அழகா இருக்கிற குழந்தை, உனக்கு எனக்கு என்னடா சண்டை இருக்கு, ஏன்டா மறுபடியும் சண்டைக்கு வர, நீ சின்ன குழந்தையா இருக்கிற, உன்னை கொண்டு வந்து இங்க விட்டுட்டாங்க தேவர்கள், நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ புறப்பட்டு திரும்பி போயிடு அப்படின்னு. அப்ப முருகப்பெருமான் ஒரு வார்த்தை சொல்றார், நான் இப்பவும் உனக்கு ரொம்ப வேண்டியவன் தான், தேவர்களை சிறையிலேருந்து விட்டுவிட்டா நான் உன்னை தண்டிக்காம இருக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன், நீ விடுவியா? உங்க அண்ணன் சூரபன்மன் விடுவானா?
இந்த இடத்துல ஒரு அருமையான கருத்து நமக்கு கச்சியப்பர் சொல்றார். இறைவனை பொறுத்தளவில் அசுரர்களும் தேவர்களும் ஒன்றுதான், இரண்டும் அவருடைய பிள்ளைகள் தான். என்றாலும் எளியவரை வலியவர் தாக்கினால் எளியவரை காக்க வேண்டிய பொறுப்பு இறைவனுக்கு இருக்கிறது. ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தைகள், மூத்தது இளையது ரெண்டும். இந்த இளசு கொஞ்சம் முரடு, மூத்தது கொஞ்சம் அமைதியான குழந்தை. பெருவாரியான வீட்டில் அப்படித்தான் இருக்கும். மூத்தது கொஞ்சம் அமைதியாக இருக்கும், இளசு ஊரையே வித்துடும். அப்புறம் வித்த ஊரை மறுபடியும் 10 காசு மேலே போட்டு வாங்கிட்டு வந்துடும். அப்படிப்பட்ட சாமர்த்தியம் இருக்கும் இளசுக்கு. மூத்தது கொஞ்சம் அமைதியாக இருக்கும். மூத்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அது படுத்திருக்கு. இந்த சின்னது அங்கேருந்து இப்படியே பார்த்தது. அவன் ஸ்கூலுக்கு போகாமல் படுத்திருக்கான், இது இன்னும் ஸ்கூலுக்கே போகல. இது அவனை பார்த்து வா விளையாடலான்னு. அவன் முடியாது, உடம்பு சரியில்லைன்னு படுத்திருக்கிறான். இது உடனே என்ன பண்ணிட்டு அவனை எழுப்பணும்னு சொல்லி இப்படியே பார்த்தது. ஒரு ஈர்க்குச்சி எடுத்து அவன் காதுக்குள்ளே விட்டு கொடைய ஆரம்பிச்சு. வித்தியாசம். அவன் அம்மா அப்பான்னு கத்தன உடனே அங்கேருந்து அம்மா வந்தார். இந்த குழந்தை காதலை விட்டு சின்ன பிள்ளை இப்படி பண்ணுறான்னு உடனே அப்படியே கொத்தா சட்டையை பிடிச்சி தூக்கி அந்தாண்ட வச்சு சொன்னான். அறிவு இருக்கா அவனுக்கு? காதலை கொண்டு போய் ஈர்க்குச்சியை விடுறி, அவன் காது ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? அடி பிச்சுடு, வெளியே போய் விளையாடுப்போம், இங்கே ஒன்றும் பண்ணாத உங்க அண்ணனை அப்படின்னு. அது வெளியில் போய் என்ன விளையாடினாலும் இந்த விளையாட்டு மாதிரி அது இல்லை. இந்த ஈர்க்குச்சியை காதலை விட்டே கொன்னுடுவேன்னா பாருங்க, இப்படி வந்தது. ஓ, ஈர்க்குச்சி தான் விடப்படாதுன்னு கொடக்கம்பியை கொண்டாந்துடுச்சு. இந்த கொடக்கம்பியை கொண்டு காது கிட்ட வைக்கும் போது தொலைவிலேயும் தாயார் பார்த்தா பாருங்க, அங்கே அடிச்சு புரண்டு ஓடியாந்து நேரம் அந்த சின்னது முதுகுல 5 விரல் பதியும்படியா தொம்முன்னு ஒரு சாத்துனா. நான் கேட்கிறேன், சின்ன குழந்தை மேல அவளுக்கு பகைன்னு அர்த்தமா? அது என்ன விரோதிமா? இதுவும் 10 மாசம், அதுவும் 10 மாசம், இதுக்கும் மசக்க அதுக்கும் மசக்க, இதுக்கும் என்ன கஷ்டமோ அதுக்கும் அதே கஷ்டம்தான். ஆனா ஏன் சின்ன குழந்தைய படிச்சா? அந்த சின்னது பெருசை துன்புறுத்துற போது, அது அமைதியா இருக்கும் போது காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தாயாருக்கு வருது. அது மாதிரி இறைவனுக்கு நாத்திகர் உட்பட அசுரர் உட்பட எல்லாரும் பிள்ளைகள் தான். அவளை தண்டிக்கணுங்கிற எண்ணமே அவனுக்கு கிடையவே. நீ பாட்டுக்கு இருந்தா நீ பாட்டுக்கிறு. ஆனா எப்போது நீ நல்லவர்களை துன்புறுத்துகிறாயோ அப்போது தண்டிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று இறைவன் அதற்குள் தலையிடும். வல்ல சூரர் வாழ நல்ல சூரர் வாழ வல்லை வடிவேலை விடுவோனே. திருப்புகள். வல்ல அசுரர் மாள நல்ல சூரர் வாழ வல்லை வடிவேலை விடுவோனே. அப்போ சிங்கமுகன் சொல்றானே, எல்லாரையும் வேலாயுதம் வச்சே கொல்ற, வேற ஆயுதம் வச்சு கொல்லு பாவோம். குலிசா ஆயுதம் என்ற ஒன்றை ஏவி இந்த சிங்கமுகனை வீழ்த்தினார்.